கிறிஸ்துவின் வேகமாக நேசிக்கப்பட்டிருக்கிற வேளாண் சகோதர சகோதரிகள், தேவனுடைய கிருபையினால இந்த பகுதியில் மீண்டுமாக நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் செய்த பெரிதான கிருபைக்காக இதாக தேவனுக்கு நடுவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு கூட நான் கூடியிருக்கிற உங்களுடைய மற்றும் என்னுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு நான் வரும்போது அன்னைக்கு சகோதரர்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். பெங்களூர் சபை சகோதரர்கள் அந்த வார்த்தையை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு நாளுக்குரிய ஒரு பாடமானது புதிய சிருஷ்டி. இந்த பாடத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம அமர்ந்தவனமாக ஒரு ஜெபம் செய்து நம்மை பாடத்துக்கு ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராகிய சர்வவல்லமை பிதாவே, தர்மையான கடவுளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நேரம் முழுவதுமாக உடைய கிருபைகளை வழிநடத்தி எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய தேவைகள் பூமிக்குரிய தேவைகளை சந்தித்து எங்கள் விசாரித்து வந்த தயவுக்காக நன்றி எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட நான் சபையாக கூடிய உங்களுடைய நாமத்தை சொல்லிக் கொள்ள உடைய வார்த்தைகளை தியானிக்க இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தந்த தயவுக்காக நன்றி எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட அடியும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய ஆளுநர்களுக்கு தந்து நீர் பேசியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரச்சனை வைத்திருக்கிறார். திருப்பி தந்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கேட்டதும் கேட்கும் மனதுமான யாவது சமத்தில் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நிச்சயம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் புது சிருஷ்டி என்ற ஒரு பாடம். இது ஒரு பெரிய பாடம். ஆனா நம்ம இன்றைக்கு இந்த பாடத்தினுடைய நாம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு முன்னுரை மாற்றம் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து நம்முடைய பாடத்துக்கு நம்ம போகலாம். 2 Corinthians 5th chapter 11th verse. 2 Corinthians 5:17 வாசிக்கும். 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேங்க்யூ. இங்க நமக்கு இந்த வசனம் சொல்லும் போது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படி சொல்லுங்க, புதிய சிருஷ்டியாக இருக்கு. பாருங்க, நமக்கு என்ன சொல்றதுன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் புதிய சிருஷ்டி இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. சாதாரண முக்கியமான வார்த்தை. ஏன்னா தேவன் இந்த வார்த்தை இன்னைய விளக்கங்களுக்கு இருக்கிறது. புது சிருஷ்டி என்று சொல்லும் போது தேவன் அநேக சிருஷ்டிப்புகளை செய்திருக்கிறார். செய்திருக்கும் போது இதுக்கு புது சிருஷ்டி என்ற ஒரு பெயரை வைச்சார். அதான் இந்த பாடம். புது சிருஷ்டி ஏன் என்று அழைக்கிறது. பிரியமானவர்களே, இதுக்கு நம்ம அவருடைய சிருஷ்டிப்புகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி, அவருடைய சிருஷ்டி பத்தி நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்துட்டே போதும் அவருடைய சிருஷ்டிப்புகள். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஓகே, தேவனுடைய தேவனுடைய படைப்புகளை நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம். தேவனுடைய படைப்புகளை தேவனுடைய படைப்புகளை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய படைப்புகள்ல தேவன் அவருடைய சிருஷ்டிப்புகளை செய்யும் போது அவருடைய 4 குணாதிசயங்கள் இதுல செயல்பட்டு ஒரு சிருஷ்டிப்புகளை தேவன் செஞ்சு, அதுல நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 குணங்கள் என்று சொல்லும் போது இது நீங்க பாருங்க, இது டேபர்னாக்கிள் இருக்கக்கூடிய பலிபீடம். பலிபீடத்துல தேவனுடைய 4 குணாதிசயங்கள் நம்ம பார்க்கணும். பலிபீடத்தை நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடத்துடைய 4 திசைகள் இருக்கக்கூடிய 4 கொம்புகளும் தேவனுடைய 4 குணாதிசயங்களை காண்பிக்கக்கூடியதாகும். அதுல ஈஸ்ட் ஜஸ்டிஸ், நார்த் லவ், அதே போல சவுத் பவர், வெஸ்ட் விஸ்டம். இல்லைங்களா? சரி, 4 குணங்கள் தேவனுடைய 4 குணங்களை, அதாவது இது நீங்க பலிபீடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்கொயர் ஒரு பரிபூரணத்தை காண்பிக்கும், பெர்ஃபெக்ட்னஸ் இல்லையா? இதை நம்ம ஒரு பிளஸ் போட்டா கூட 4 ஸ்கொயர் பிரிஞ்சிடும். ஆனா
4 திசைகளை காண்பிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம இப்படி ஒரு இன்டுமார்க் போட்ட 4 திசைகள் காமிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு திசைகளுக்கு பார்த்து ஒரு பிரமிட் ஷேப் கிடைக்கும். ஒரு பிரமிட் எப்போதுமே நமக்கு அது பரிபூரணத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? அப்ப இந்த ஒவ்வொரு குணமும் பரிபூர்ணமானது. அதுல தேவன் முதலாவது பார்த்தீங்கன்னா நீதி இல்லையா? நீதி நீதியை முதல்ல வந்துச்சு. நீதி ஃபர்ஸ்ட் நீதி காமிச்ச தேவன் சிங்காசனத்தின் வருகை இல்லையா? சிங்காசனத்தின் ஆதாரம் சொல்வது ஏழு தப்பு பண்ணீங்கல்ல, அதோட ஃபர்ஸ்ட் நீதி வந்துச்சு. கரெக்ட் இல்லையா? நீதி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துச்சு. ஆனா நீதி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்ததுனால மற்ற குணங்கள்லாம் அவங்க வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. என்ன இது பாருங்க நீங்க நல்லா. இப்ப நீதி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்திருக்கிறதுனால, ஏன்னா இது தேவனுடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம், அதனால அது ஃபர்ஸ்ட் கேரக்டர், மீதி எல்லாம் பின்னாடிதான். ஆனா நீதி இப்போ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்திருக்கிறதுனால தேவனுடைய அன்பாகட்டும் வல்லமையாகட்டும் அது வேலை செய்ய முடியாது. இப்ப தேவன் அன்பு காமிக்கலாம், அன்பு காமிச்சு மனுஷன் தூக்கிடலாம், காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா நீதி ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்கும். இப்ப ஜஸ்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் மற்ற கேரக்டர் என்ன பண்ண முடியும்? செயல்படும். தேவனுக்கு பவர் இருக்கும். பவர் காமிச்சு நம்மள எடுத்துடலாமா? முடியாது. ஏன்? நீதி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவனுடைய இப்ப இந்த 6000 வருஷமாக நீதி ஃபார்வர்ட் வந்துச்சு, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுச்சு. இப்ப எந்த கேரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்குது 6000 வருஷமா? நீதி எங்க வேலை செய்யுது? லவ் வேலை செய்தா? லவ் வேலை செய்ய முடியாது இல்ல. இப்பதான் நீதி முன்னாடி நின்றுச்சு இல்ல. அது நீதி எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது? எப்போ அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தம் தெளிக்கப்படுதோ அப்பதான் நீதி சாட்டிஸ்ஃபை. எப்ப ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துடைய பள்ளியில் முடிஞ்ச சாவுதான? இல்ல, சபையினுடைய ரத்தமும் இல்லையா? அது தாயினுடைய அந்த ரத்தத்தை தொடர்ந்து ஆயுடைய ரத்தமும். அப்ப எப்ப முடியும்? கடைசி அங்கம் இல்லையா? அப்பதான் நீதி நிறைவேற்றப்படும். நீதி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான் அன்பும் அந்த வல்லமையும் செயல்படும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மேல 2 கேள்விகள் இருக்கு. அது சட்டைகளை உயரத்துக்கு இருப்பாங்க. கரெக்டா நீங்க டேக் ஆஃப் அதுக்கு ரெடியா இருக்கு இல்லையா? அது மாதிரி நீதி எப்போ அங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தேவனுடைய அன்பும் வல்லமை செய்யும். இப்ப என்ன கேரக்டர் நடந்துட்டு இருக்கு? ஏபிசிடி மாதிரி சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்கு. 3 விட்டா நீங்க ஞானத்தை வேலை செய்யுது. ஆனா இப்ப வேலை செய்யுதா? இல்லை. தேவனுடைய ஞானம் எப்ப வேலை செஞ்சிச்சு? இல்லையா? மனுஷனை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஞானம் என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் பிளான் பண்ணிட்டார் தேவன். காட்ஸ் பிளான் இல்லையா? அதுதான் டிவைன் பிளான். ஞானம் வேலை செய்து கொண்டிருக்குது. ஆனா இப்ப வேலை செய்ய மனுஷனுடைய தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. இப்ப ஞானம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது வேலை செய்யறதுனால நீதிக்கு என்ன பிரச்சனையா? இல்லை. அன்பு வல்லமை இல்லை. நீதிக்கு எந்த காரணம் இல்லை. ஞானம் ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. இப்ப 6ஆம் தப்பு பண்ணது இப்போ பிளான் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதனால நீதி என்ன பண்ண முடியாது? ஞானம். இப்ப ஞானம் தேவன் ஞானத்தை வச்சு தேவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் தேவன். இப்போ படைப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கேரக்டர் சேர்ந்துதான் தேவன் எல்லாத்தையுமே தேவன் சிருஷ்டி பண்ணான் இல்லையா? முதல் நாள் தேவன் என்ன பண்ணாங்க? லைட்டு வெளிச்சம் உண்டாகிறது என்றால், 2ஆவது நாள் ஆகாய வீடு பண்ணார், 3ஆம் நாள் நிலம் இல்லையா காணப்பட்டது, தண்ணி உலகத்துல சேர்ந்தது, 4ஆம் நாள் சூரிய சந்திர நட்சத்திர தேவன் நியமித்தார், 5ஆம் நாள் மீன் சிறகுள்ள தேவன் உண்டாக்கினார், 6ஆம் நாள்ல மிருக ஜீவன்கள், கடைசிய மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அடுத்தது தேவன் ஓய்வு. இப்ப தேவன் ஓய்வு, காட் ரெஸ்டட். இப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓய்வு இருக்கக்கூடிய நாள், இந்த கடைசி நாள் இல்லையா? இது 6ஆம் நாள் மனுஷன் செஞ்சுட்டு தேவன் ஓய்வு இருக்கிறார் 7ஆம் நாள். ஓய்வு இருக்கும் போது இப்ப தேவன் சொல்றாரு, நான் ஒரு சிருஷ்டியை பண்ண போகிறேன். அந்த சிருஷ்டி புது சிருஷ்டி. இப்ப தேவன் இப்ப தேவன் இப்ப செய்யறாரா அப்படின்னா இல்ல, தேவன் ரெஸ்ட்ல இருக்கு. தேவன் எதுவும் செய்ய போறது கிடையாது இல்லையா? புது சிருஷ்டி ஜீசஸ் கிரைஸ்ட் செய்யறாரா? இதெல்லாம் யார் பண்ணுது?
புரியுதுங்களா? இப்ப இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்ப 6ஆம் நாள் 7ஆம் நாள்ல யார் செய்யறா? இது இயேசுதான் பண்ணாரு. அப்ப 7ஆம் நாள் தேவன் ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கும். அந்த தேவன் வந்து பாருங்க, இப்ப இந்த புது சிருஷ்டியை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய படைப்புகள் நம்ம எடுத்துட்டோம்னா, தேவனுடைய படைப்புகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமானது. தேவன் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் உள்ளவைகளை உண்டாக்கி இருக்கிறார், உயிர் இல்லாதவைகளை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். வானத்துல நிறைய சிருஷ்டிப்புகள் செஞ்சிருக்கிறார், பூமியில நிறைய சிருஷ்டிப்புகளை செஞ்சிருக்கிறார். அதுல உயிர் உள்ள உயிர் அற்றவைகள் பூமியில நம்ம சொல்லும் போது நிறைய கல் மண்ணு இல்லையா, காற்றுகள் துகள்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய படைப்பு. அது உயிரற்றவைகள், அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமானவைகளாக இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமானவைகளாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் த ஸ்கிரீன் இல்லையா, நல்ல பெரிய அது நீங்க எவரெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான மலை. எவ்வளவு உயரம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க அந்த எவரெஸ்ட் மேல போய் உச்சியில நின்றுந்தீங்கன்னா காற்று வேகமா உங்களை தள்ளி விடுற மாதிரி காற்று அடிச்சுச்சுன்னா நீ எங்க லேண்ட் ஆகுறீங்கன்னா சைனா போயிடுறீங்க. அவ்வளவு உயரம். நீங்களா உயரம் எப்பொழுதும் நீ உயரம் போக போக நீ அங்கிருந்து கீழே விழுவீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் போய் விழுவீங்க இல்லையா? இங்க இருந்து விழுவுக்கும் இங்க இருந்து விழுவு வித்தியாசம் இருக்குல்ல. இங்க இருந்து குச்சாக்கா தூரமா போகும், அது இங்க இருந்து குச்சா ரொம்ப கீழே தான் கிட்டதான் போகும் இல்லையா? அந்த மாதிரி எவரெஸ்ட்ல இருந்து நம்ம விழுந்தோம்னா நேரம் சைனா தான் லேண்டிங். அவ்வளவு உயரம் 8850 மைல், ரொம்ப பெருசு. இந்த மாதிரியான மலைகள் நீங்க பார்த்தீங்கன்னா உயிரற்றவைகள் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏரியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நம்மளுடைய பூமியில இது தேவனுடைய கிரியேஷன். ரொம்ப ரொம்ப பெரிய, இது வந்து கடக்க முடியாத மேற்கு மலை தொடர்ச்சி என்று சொல்றோம். அப்படி போயிட்டே இருக்கும் மலைகள் இல்லையா? நோவுடைய அந்த பேரைக்கு ஒரு பாதுகாவா இருந்தது கூட இந்த மலைத்தொடர்களுடைய தொடர்ச்சி அப்படி இருக்கும் இல்லையா? பெரிய மலைகள் நம்ம பார்க்கலாம். அதே போல பூமியில நீங்க பார்த்த உயிரற்றவைகள் இல்ல, இது கூட டெசர்ட். டெசர்ட்ல வந்து நிறைய சகரா பாலைவனம், தார் பாலைவனம் பார்க்கணும். இது ரொம்ப பெரிய பாலைவனங்கள், மனிதன் கடக்க முடியாத தூரங்களாக இந்த பூமியில இவைகள்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல பனி பாலைவனம் இருக்குது, பனி பாலைவனம் இல்லைங்களா? நீங்க போனீங்கன்னா பனி பாலைவனம் அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ண முடியாது, மனுஷன் கடந்து போக முடியாத தூரங்கள். அதே போல நீங்க பார்த்த காடுகள் இருக்குது, அமேசான் காடுகள்லாம் நீங்க வந்து மனுஷன் கடந்து போக முடியாது சரிங்களா? லைட் கூட உள்ள போக முடியாத அளவுக்கு ரொம்ப திக்கு ஃபாரஸ்ட், டார்க்கா இருக்குது. உள்ள நிறைய மனுஷன் இது வரைக்கும் பார்க்காத மிருகங்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப சமீபத்துல வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, கேட்டீங்க அமேசான் பார்த்தா அந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த அந்த ஃபிளவர் அந்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க சரிங்களா, அதுக்காக அதை தேடி போயிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறார். அது கிடைக்கவே இல்லையா அவருடைய கண்ணில். அப்ப என்னன்னா ஆராய்ச்சியாளருக்கு இது அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்ப ஒரு நைட்டு வந்து அந்த ஃபிளவரை பார்த்தாங்க. அது 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 வீழிக்கும் போது அப்ப அதோடைய ஸ்மெல் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல வாசனை கிடையாது இல்ல, போன நாத்தம் தான் அடிக்கும். அந்த அந்த ஏரியா அது வந்து நல்ல இந்த சிறுத்தை புலிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ஃபிளவர் வளருது. ஏன்னா அது வந்துட்டு ஃபுல்லா அனிமல்ஸ் பிடிச்சி சாப்பிடும். அனிமல்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் மூடிடும். அதுங்க சாப்பிடுறதுனால அந்த ஃபுல்லா அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப அந்த ஏரியாவில் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு நைட் இப்போ நியூஸ்ல வந்து போன வாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபிளவர் பார்த்துட்டு அழுகுறாரு. இது நம்ம அறிஞ்சிச்சுன்னு நினைச்சிருந்தோம், நான் பார்த்துட்டேனே என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு. அந்த மாதிரி மனுஷன் பார்க்காதவைகள் எல்லாம் நீங்க பார்த்துறீங்க ஃபிளவரு அது இல்ல, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நெட்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான மனுஷன் பார்க்காதவைகள்லாம் வந்து இந்த அமேசான் காடுகள். இது அமேசான் காடுகள் ரொம்ப பெருசு, பெரிய ஏரியா இல்லையா? இது இங்க இருந்து இது ஃபுல்லா அமேசான் காடுகள் இது ஃபுல்லா இருக்கு. நம்மளுடைய இந்தியாவை எடுத்து உள்ள வச்சீங்கன்னா இதுக்குள்ள உட்காந்துக்கும். அவ்வளவு பெரிய காடு ஃபாரஸ்ட் பாத்தீங்களா? அவ்வளவு பெருசா தேவன் என்ன பண்ணு, இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள். உயிருள்ளவைகள் நம்ம பார்க்கும்போது உயிருள்ளவைகள் சின்ன செடியில இருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் இதெல்லாம் வந்து ரெட் வுட் ட்ரீ இல்லையா? இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்படையெல்லாம் பண்ணிடலாம், கரைஞ்சி எடுத்து வண்டியை உள்ள போகும் லாரி பஸ் எல்லாம். ஒரு வேலை ரோட்ல இது மரம் வாழ்ந்துச்சுனாக்கா ரோடு ரோடா இது வெட்டிடுவாங்க, வெட்டிட்டா ரோடு அப்படி அந்த அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சின்ன செடிகள் நம்ம பேரில் வச்சிருக்கு இல்லையா, இது போன்சாய். அது மாதிரி பெரிய மரங்கள் இதெல்லாம் தேவனுடைய படைப்புகள். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிளான்டிங் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிளான்ட். ஏன் இவ்வளவு வெரைட்டிஸ் தேவன் பண்ணிக்கிறாரு?
ஏன் இவ்வளவு வெரைட்டி? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செடினாக்கா ஒரு வகையான செடிகள் தேவன் செஞ்சிருக்கலாம், ஆனா எவ்வளவு இருக்கலாம் வெரைட்டி. ஏன் இவ்வளவு வெரைட்டி? கரெக்ட், வெரி குட். தேவனுடைய ஞானம் வல்லமை எப்படி இருக்குது பாருங்க. அப்படின்னா அவங்களுடைய வல்லமையினால இவ்வளவு கிரியேஷன் பண்ண முடியும், பண்ணிட்டே போறோம். மல்டிபிள் அது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த செடிகளை பார்க்காதவைகளா இருக்கும், வித்தியாசமானவர்களா இருக்கும். அதுல நீங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுறது எல்லாமே எல்லாம் நீங்க பார்த்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகை வகை வகையாக அது வெரைட்டி. நீங்க பாருங்க, வேற மாதிரி ஷேப்பு, வேற மாதிரி கலரு, வேற மாதிரி டேஸ்ட் இல்லையா, வேற மாதிரி ஸ்மெல்லு. ஆனா எல்லாமே ஒரே மண்ணில் தான் வளர்றது. மண்ணில இருந்து வளரக்கூடியது. மண்ணில இருந்து எல்லாத்தையுமே எடுக்குது. தேவனுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறாரு, லெமன் போட்டு அந்த சிட்ரிக் மாத்திரம் எடுக்கணும், புளிப்பு, அவ்வளவுதான். லேண்ட்ல இதுதான் கமெண்ட். ஏங்க அது ஜாக் ஃப்ரூட் கெமிக்கு ஸ்வீட் ஏங்களா, அவ்வளோ நல்ல ஸ்வீட். அது பக்கத்துல நீங்க மாங்காய் வச்சுன்னா அது வேற, ஆப்பிள் வச்சுன்னா அது வேற. இது ஒரு மாதிரி டேஸ்ட். தேவன் வந்து நம்ம வீட்டுல நாங்கள் ஒரு 4 பழம் வச்சிருக்கோம் இல்லையா, சாப்பிட்றோம், அதை நிறுத்திட்டாரு தேவனு. போதும் நீங்க சாப்பிட்டு 10 பழம் போதும்னு. அப்படி இல்லை இல்லையா, எவ்வளவு வெரைட்டிஸ் தேவன் வந்து அவ்வளவு சொல்லியிருக்கு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கிரியேஷன். பூக்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது அப்படியே வெரைட்டிஸ் எவ்வளவு இருக்குது, ரொம்ப அதிகமான வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள்ல. இதெல்லாம் தேவன் என்ன பண்றாருனாக்கா, இவைகள் எல்லாம் தேவன் வந்து சிருஷ்டித்திருக்காரு இந்த பூமியில வந்து. பூமியில தேவன் இவைகளை சிருஷ்டிக்கும் போது இந்த பூமி மாத்திரம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, வெளியில போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா பூமியை ப்ளூனாக்கா அது ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ப்ளூ பிளானட் வந்து என்ன அப்படியே ரெஸ்பெக்ட் ஆகுது. ஏன்னா இங்க மாத்திரம் தான் எவ்வளோ பிளானட் இருந்தா கூட பூமி மாத்திரம் தான் எப்படி இருக்குது, ப்ளூவா க்ளோ ஆகுது. ஏன்னா வாட்டர், அதுல பூமியில மாத்திரம் தான் நீர் இருக்குது நம்ம பாக்குறோம், ஜீவன் இருக்குது நம்ம பாக்குறோம். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுல 4 பாகம் தான் லேண்ட், மீதி 3 பாகம் 3 பாகம் இதுங்க. அதுக்கு என்ன பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா தண்ணி தான். அந்த 4 பாகத்துல தேவன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மலைகள்லாம் இருக்குல்ல, தேவனுக்கு எவ்வளவு கிரியேஷன் தேவன் பண்ணிருக்காருன்னா அவ்வளவு அற்புதமான கிரியேஷன் தேவன் செஞ்சுட்டு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இவைகள்லாம் தேவன் பூமியில செஞ்சுட்டு, இதுக்கு முன்பாக தேவன் வானத்திலும் சில கிரியேஷன் பண்ணிக்க செஞ்சு கிரியேஷன் இல்லையா, சிருஷ்டிப்பு. இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டி. இப்ப சிருஷ்டிப்பு இந்த நான் கிரியேட்டட் ஹெவன் இல்லையா, அவ்வளவு முடிச்சுட்டார், ஹெவன் முடிச்சுட்டார். ஆகிய தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். வானத்தை பத்தி எனக்கு பேசிட்டாரா, பேசுங்க. ஏன்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா வானத்தை பத்தி என்ன சொன்ன உங்களுக்கு புரியும். இல்லைங்க, வானத்தை பத்தி நீங்க பார்க்கலாம், அது ஒரு கிராண்ட் வியூவா இருக்கும். பூமி பார்த்த மாதிரி கிடையாது வானம். வானம் வந்து அவ்வளவு பெருசா அதை நம்ம வந்து யோசிக்கவே முடியல நம்மளால. ஏன்னா தேவன் சொல்ற அதனால என்ன சொல்றாங்க, ஷார்ட்டா வானத்தை சிருஷ்டித்தை முடிச்சுட்டாரு, நமக்கு அவ்வளவுதான். இதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தேவனால எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது. வானம் அப்படி இருக்குது. ஆனா ஒரு வசனம் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. எப்படி சிஸ்டர் 19 சங்கீதம் 19 சங்கீதம் 19 4 வசனம். 19ஆம் அதிகாரம் 11 முதல் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம கிரியேஷன் பார்ப்போம் இல்லையா, இதில் தேவனுடைய மகிமையை வானங்கள் வெளிப்படுத்துகிறது. அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை கொடுக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் கடைசி வரைக்கும் செல்கிறது. இது வந்துட்டு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அது வந்து வரக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை வச்சுதான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த கூட நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சில பேர் ஒயிட்டா இருக்கும், கிரீனா இருக்கு, ப்ளூவா இருக்கு, டார்க்ஸ் இல்லையா, ஸ்டார்ஸ் எல்லாம். சில ரெட்டா இருக்கும். ரெட்டா இருக்கிறது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்ல, தூரம் போக போக ரெட் கலர். கொஞ்சம் பக்கத்துல வர கிரீன், ப்ளூ, அப்படியே ஒயிட். சூரியன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் மாதிரி நமக்கு தெரியுது, ஃபயர் பால் மாதிரி. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் வரக்கூடிய சத்தம் கேட்டிருக்கீங்களா?
என்னைக்காச்சும் இல்லையா? ஊட்டியில் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது, ரேடியோ அஸ்ட்ரானமிக் சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ல வரக்கூடிய சத்தத்தை நீங்கள் போட்டு காலையில் கேட்கும். அங்கே நம்ம வைரல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் இப்போ ஜெகோசிட்டஸை மாறிட்டாரு. அவர் இருக்கிறாருங்க, அவர் தான் எல்டர் கூட அந்த ஊட்டியில் போல உள்ள போயிட்டு இருந்தவங்க கேட்கலாம். கேட்குற சவுண்டு சவுண்ட் வந்து ரொம்ப இனிமையா இருக்குன்னு நினைக்காதீங்க, நியூசன்ஸா இருக்கு. அது அப்படியே புல்லட் போற மாதிரி இருக்குது, சிக் சிக்குன்னு ட்ரெயின் போற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சவுண்டு ரொம்ப இந்த சவுண்ட் பீட் சவுண்ட் தான், சிறு பயங்கரம் அந்த மாதிரி சவுண்ட். இதெல்லாம் நம்ம காது கேட்குதுங்களா? ஆனா என்ன சொன்னா அப்படி ஒரு சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் போகுதுன்னு சொல்லுங்க. ஆனா கேக்குதா? கேட்குது இல்லை. ஏன் கேட்குறது இல்லை? அவன் சயின்டிஸ்ட், நமக்கு அதெல்லாம் புரியாது பாஷா இல்லையா? அது நம்ம கேட்க முடியாத மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டார், நம்முடைய காதை சின்னது பண்ணிட்டார். ஏதா காது என்ன பண்றது, அந்த சவுண்ட நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாமா? கேட்க வாழ முடியாது. ஆனா சிலருக்கு கேட்குது, கேட்குது சிலருக்கு. எப்படி இருக்கும் லைஃப் தெரியல. ஒரு சிலருக்கு என் காதுக்குள்ள ட்ரெயின் போற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு சொல்லுவீங்கல்ல, அது ட்ரெயின் போற சவுண்ட் இல்லை, ஏதோ ஒரு ரிசீவ் பண்ணிடுச்சு ஸ்டாருடைய சவுண்ட் அவருடைய காது. நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் காது, நம்ம குசு குசுன்னு பேசுனா இதை பேச முடியும், கேட்டு சக்கா இருக்கும், எனக்கு நல்லா கேட்காது. அது நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சவுண்ட் கேட்டுருச்சு. ரேடியோ சென்டர்ல தேவையில்லை. ஆனா அது ஒரு பயங்கரமான ஒரு இரிட்டேஷன். நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து நிறைய நம்ம கூட நான் சில ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துன்னு ஒரு பேஷண்ட் வந்தார், வந்துட்டு சொல்வாரு என் காதுல வந்து ஒரு சவுண்டு சுத்தி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு சவுண்ட் கேட்டு. நானும் ஒரு ஒரு வாரமா பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு கொடுத்தது ஒரே ஒரு ஐடியா தான், இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சரி சொல்லுங்கனாட்டும் உங்க காதுல கேட்குது, சொல்லாத புரியாது. ஆமா, அப்புறம் அதை யோசிக்காதீங்க, மறந்துடும். தூங்கின கூட சவுண்ட் வருது இருக்குது. ஆக்சுவலா அவங்க சொல்லாம நிறுத்திருந்தாங்க, இப்ப அவரை பத்தி பேசுறது இல்லை. நான் கூட பார்த்துட்டு கேட்கலாம் கேட்டு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு நோய், அது நோய் இல்ல சவுண்டு ரொம்ப. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வராங்க. நீங்க இந்த காது டாக்டர் போய் கேட்டீங்கன்னா நீங்க பேஷண்ட் நிறைய இருக்கு, இதெல்லாம் சவுண்ட் வருது அவங்க நம்ம காதுக்கு கேட்குறது. நம்ம கண்ணு கூட எப்படி படிச்சிருக்காரு, கண்ணில் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணில் எவ்வளவு சாப்பா இருந்துச்சு, கண்ணு சாப்பா கண்ணு ஓரளவுக்கு தான், எப்படியே பிளேன் பார்த்து அப்படியே போய் மறந்துடும், பிளேன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? நம்ம கண்ணுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஏன் அப்படி பண்ணிட்டாரு தேவன்? உத்து நம்ம கண்ணு நல்லா கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க எல்லான்ட்டு என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எந்த ஹோட்டல் பக்கம் போக முடியாது இல்லைங்களா, சாப்பிட முடியாது. தயிர் யாரால சாப்பிடுறீங்க? அங்கிள் சாப்பிடுறது இல்லை கண்டிப்பா. மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், ஃபுல்லா ஃபுல்லா புழு அப்படியே ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா. அது குட் பேக்டீரியா. ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தேவன் படிச்சிருந்தாருன்னா நம்மளால எதுவும் சாப்பிட முடியாது, வாழ முடியாது இல்லையா? தேவன் சில ஃபில்டர் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கிரியேஷன், இந்த பூமி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வானத்துல இந்த பூமியில வந்து நவகிரகம் என்று சொல்றாங்க இந்துக்கள்லாம். ஏங்க நிறைய பூஜை பண்ணுவாங்க, நவகிரகம் 9 கிரகங்களை வச்சு பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்றாரு. நம்ம அதை பத்தி கவனிக்கிறது இல்லை. அதுல பாத்தீங்கன்னா 9 கோள்கள்ல 4 கோள்கள் வந்து நம்மளுடைய பூமியை விட சின்னவைகளாகும், 4 கோள்கள் பூமியை விட பெருமைகளாக இருக்குது. நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளுடைய எர்த்து வந்து ஒரு பெரிய தான், ரொம்ப பெரிய ஒரு பிளானட். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல நம்மளுடைய எர்த்து நீங்க பார்த்தா பெருசு, ரொம்ப பெருசு. இது கால்பாகம் லேண்டு முக்கால் பாகம் தண்ணினா கூட பார்க்கறதுக்கு நீங்க பாருங்க எல்லாம் நெருப்பரி வீனஸ் எல்லாம் சின்னதா இருக்கு இல்லையா? அதோட சின்ன சின்னதாக இருக்கு. இது பாத்தீங்கன்னா பூமி வந்து கொஞ்சம் பெரிய பிளானட்டா இல்லையா? ஆனா இதுலயே இந்த பூமியோட இருக்கக்கூடிய பெரிய பிளானட் நீங்க பாத்தீங்கன்னா ஜூபிட்டருக்கு முன்னாடி நம்மளுடைய பூமி என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சின்னது, எவ்வளவு சின்ன பாலம் இருக்கு, இவ்வளவு சின்னதா, இவ்வளவு சின்னதாச்சு, இவ்வளவு வருஷம் நம்ம பார்த்து வந்தோம். இவ்வளவு மலைகள் இருக்குது,
இவ்வளவு ஃபாரஸ்ட் இதெல்லாம் பிரம்மாண்டம். இப்ப நம்ம எவரெஸ்ட்ல போய் நின்னோம்னா அப்படியே குளோபை பார்க்க முடியுமா? முடியாது. குளோப் அவ்வளவு பெருசா இருக்கும். இல்ல, அது சின்னதுதான். ஆனா இந்த குளோப் நம்மளுடைய ஜூபிட்டருக்கு முன்னாடி சின்ன பால் இல்ல. ஆனா ஜூபிட்டர் ஃபுல்லாவே கேஸ் ஃபார்ம்ல இருக்குது. இதெல்லாம் லேண்டிங் உள்ள போனோம்னா லேண்ட் ஆகவே முடியாது ரொம்ப, இல்லையா? அது நம்ம பூமியோட சின்னது வரணும்னு சொல்ற கட்டியானது. ஆனா கூட அது பார்க்கறதுக்கு நம்மளுடைய பூமியோட பெரிய பொருளாக அது இருக்குது. அது நீங்க பாருங்க. அது அப்படி அப்ப நம்மளுடைய சூரியனுக்கு முன்னாடி நம்மளுடைய கோள்கள் பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய சூரியன் எடுத்துட்டாக்கா எவ்வளவு பெருசு இருக்குது நம்மளுடைய பூமி? எப்படி பாருங்க, இவ்வளவு கடுகுதான். நான் வைக்கிற டாட்டை விட சின்னதா இருக்கு, இல்லையா? அவ்வளவு சின்னதா இருக்குது நம்மளுடைய சூரியனுக்கு முன்னாடி. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜீவன்கள் பூமியில இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூரியன். சூரியன்கள் தான் ஜீவன்களை உண்டாக்குறதாக நம்ம பார்ப்போம். நிறைய சூரியன்கள் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா இதுல மாத்திரமும் ஜீவன்கள் இருக்குது, மீதி எதுவுமே ஜீவன்கள் இல்லை. ஆனா தேவனுடைய பிளான் இருக்குது. அதெல்லாம் சூரியன்கள் படைக்கிற நோக்கம் இருக்குது. ஆனா இந்த சூரியன் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களை உருவாக்கி இருக்குது, இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா ஜீவிகள் உருவாச்சு. அப்ப இன்னைக்கு பார்த்து இப்ப கூட சூரியன் இல்லைன்னா ஜீவன் எல்லாமே அழிஞ்சிடும், இல்லையா? அவ்வளவு பெருசு, பெரிய ஃபயர் பால் எப்படி இருக்கு பாருங்க. சோ இந்த சூரியன் தான் சோலார் சிஸ்டம் நம்ம சொல்றோம். இதுதான் அப்பா மாதிரி பகல். இவங்க எல்லாரும் முடிச்சு இழுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோலார் சிஸ்டம், இந்த ஒரு கேலக்சியில நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குது நம்ம பார்க்கணும், இல்லையா? இது நம்மளுடைய மில்கிவே கேலக்சி. இந்த கேலக்சி நீங்க பார்த்தா ஒரு ஒரு டாட்டுமே ஒரு ஒரு சூரியன்கள், எல்லாம் எல்லா நட்சத்திரங்கள்லாம் சூரியன்கள், பெரிய 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 சூரியன்கள். ஒவ்வொருக்குமே நம்மளோட கோள்கள் நற்போர்களும் வைத்து பிளானட் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப் நம்ம க்ளோஸ் அப் போய் பார்த்து தெரியுன்னா அவங்க இவ்வளவு சொல்றாங்க, 160 பில்லியன் சொல்றாரு பிளானட்ஸ் இருக்கு நம்மளுக்கு பூமி மாதிரி. நீ பார்க்க இப்படி சுத்திட்டு இருக்கு பாருங்க, எல்லாமே ஒரு சூரியன் அதனுடைய கோள்கள். இதுல இந்த மில்கி வே கேலக்சில நம்மளுடைய சூரியன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ரவுண்ட் போட்டுக்கிற, இல்லையா? சூரியன் எழுதிக்கிறது புள்ளியெல்லாம் வைக்க முடியாதுன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு சின்னது, அங்க ஒண்ணுமே வைக்கும். நம்மளுடைய சூரியன் இந்த மில்கி வே கேலக்சிக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம பார்க்கறோம். இப்ப பாருங்க, நம்மளுடைய பூமி நீங்க சூரியன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய பூமி இங்க இவ்வளவு சின்னதா இருந்துச்சு. இதுல இருந்து கணக்கே இல்லை, ஒரு ஒரு கடுகு மாதிரி இருந்துச்சு, இல்லையா? இப்ப நம்மளுடைய சூரியன் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய மற்ற சூரியன்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்குது. இங்க போயிட்டு நம்மளுடைய சூரியன் பாருங்க இங்க கடுகு மாதிரி இருந்துச்சு. இதோட பெருசு இருக்குது, இல்ல? ஆண்ட்ரஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, இல்லையா? எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க. இது நம்மளுடைய சூரியன் பாருங்க. ஆண்ட்ரஸ் பத்தி தேவன் பேசுறாரு. இது 4வது நட்சத்திரம். இது பூமியில இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பெரிய நட்சத்திரம். நம்ம பூமியில அதுதான் பளிச்சுன்னு தெரியக்கூடியது, 4வது, இல்லைங்களா? சோ நம்மளுடைய சூரியன் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில ரொம்ப சின்னதுதான். மில்கிவே கேலக்சியில இருக்கக்கூடிய மற்ற சூரியன்கள் பாத்தீங்கன்னா இது ஆத்ரஸ் ரொம்ப பெருசு. பாருங்க இது இப்படி இப்படி பாருங்க. இப்ப பாருங்க நம்மளுடைய சூரியன் இங்க இருக்குதா, என்ன தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. இதுக்குள்ள 4வது சூரியன் இங்க இருக்குது, இல்லைங்களா? பார்த்து சென்றானாக்கா இங்கேயாவது ரொம்ப சின்னதா போச்சு, இல்லைங்களா? ஆனா இதை விட ஒரு பெருசு இருக்கு பாருங்க. இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இது UY ஸ்கூட்டி அப்படிங்கிறது தான் பெரிய ஸ்டார். எவ்வளவு பெருசு இருக்கு. இது முன்னாடி நம்மளுடைய சூரியனு ஒண்ணுமே இல்லை, பிக்சல் டாட் அப்படி சொல்றோம். அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் எங்க இருக்கா? நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இதை பத்தி தேவன் பேசுறாரு. தேவனுடைய சிருஷ்டிப்புகள். தேவன் பாருங்க இது 4வது பத்தி பேசுறாரு. நம்ம கிட்ட யோகுல நம்ம படிக்கலாம். யோகு 38, 32. தேவனுடைய சிருஷ்டிப்புகள். 38ஆம் அதிகாரம் வசனம் 32. ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணினாயோ, துருவ சக்கர நட்சத்திரம் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ.
தேங்க்யூ. சரி, ஓகே. சரி, அப்ப நம்ம பார்க்கும்போது பெரியமானவர்ல இங்க துருவ சக்கர நட்சத்திரம் பாருங்க, இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆர்த்தரஸ் வந்து அது 4வது நட்சத்திரத்தை பத்தி பேசுற துருவ சக்கரம். இதெல்லாம் பூமியின் ராசிகளை நீ வந்து அதது காலங்கள்ல வர பண்ணுவாயோ, அது பூமியை ஆளுகிற ஆளுகையை நீ அறிவாயோ. இவர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரியமானவர்ல இது எல்லாமே வந்து சுத்திட்டு இருக்குது, எல்லாம் சுத்திட்டு இருக்குது, ஒண்ணு சுத்திட்டு இருக்கு இல்ல. இதுதான் பூமியை அது ஆளுகிற ஆளுகை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எல்லாமே டாட்டா இருக்குது, எல்லாமே ஸ்டார் இல்ல, கேலக்சி. ஒரு கேலக்சியில 150 கோடி சோலார் சிஸ்டம் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு கேலக்சி. இது நம்மளுடைய பூமி, இது சோலார் சிஸ்டம் இல்லையா? இது பாருங்க கேலக்சி, இது நம்மளுடைய கேலக்சியோட டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளவு போட்டுருக்காருன்னா 1,00,000 லைட் இயர்ஸ் அப்படி போட்டு 1,00,000 லைட் இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. இதை நீங்க கடந்து போவதற்கு இங்க நீங்க கிளம்பினீங்கன்னா இங்க முடிக்கிறதுக்கு 1,00,000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த மாதிரி இது எல்லாமே கேலக்சி, ஒன்னொன்னு இதெல்லாம் கேலக்சி. லைட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1,86,000 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. அவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னா 1,00,000 ஆண்டுகள் ஆகும் அது கணக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில சின்ன டாட் எடுத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இது யூனிவர்ஸ் இருக்கு. யூனிவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன கோல் போட்டு இல்லையா, 1 பில்லியன் லைட் இயர்ஸ். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெருசுன்னா சும்மா ஒரு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜனங்களுக்கு அது என்ன பண்ண முடியல, சயின்டிஸ்டுக்கு அது சொல்ல முடியாது. இது வந்து எலிமிட்லெஸ் அப்படியெல்லாம் இருக்குது, போயிட்டே இருக்குது. இது தூரத்துல பார்த்தா லாஸ்ட் மாதிரி இருக்குது. இங்க போய் நின்று நம்மளுடைய இதை எடுத்து ஓபன் பண்ணி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்சாக்கா அது இன்னும் அப்படி. இதெல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். தேவன் இவைகளை சிருஷ்டித்தாரா அப்படியே தேவன் என்ன பண்ணுகிறது, இதை ஸ்ப்ரெட் பண்ணுகிறார். தேவன் தான் இதெல்லாம் எல்லாம் நார்த்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு போகுது. நார்த் ஸ்டார் சரிங்களா? நம்முடைய காம்பஸ் எங்க காமிக்குது? நார்த். ஏன் நார்த் காமிக்குது? வடதிசையில் இருக்கிற தேவனுடைய கேரக்டர் நம்ம பார்த்தீங்களா? அது தேவன் வடதிசையில் இருக்கிறார். வடதிசை என்ன கேரக்டர்? அன்பு. அன்பு காமிக்குது. அன்பு தேவன் எல்லா குணங்களும் காமிக்கும் போது அன்பு வழியாக தான் காமிக்கிறாங்க. டைரக்டா தேவன் தவறு காமிச்சாருன்னா நமக்கு என்ன? தேவன் டைரக்டா நீதி காமிச்சாருன்னா நம்ம அதான் தேவன் பண்ணா அன்பு வழியாக நீதி. அன்பு கலந்த நீதி, அன்பு கலந்த வல்லமை, அன்பு கலந்த ஞானம். அப்படிதான். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், தேவனை புரிந்து கொள்ள முடியுது. அப்படி தேவன் செய்யறாரு. நார்த்து. ஆனா ஆக்சுவலா தேவன் நார்த்துல இருக்கிறாரா? இல்ல. ஏன் நார்த்து காமிக்குது நம்மளுடைய காம்பஸ்? காம்பஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே நார்த் தான் முள்ளு. ஏன் ஈர்ப்பு விசை ஏன் இருக்குது? நார்த் அதே இருக்குது. அதுதான் மையம். அந்த மையத்துல இருக்கிறது மூவ் ஆகுறது இல்லை. இப்ப சனி இருக்கு இல்லையா, சரியா இருக்குல்ல, அப்படி நிற்குது. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம், அதை சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அதை இழுத்து பிடிச்சிட்டு சனி விட்டு தாக்கிட்டு இருக்கா போகாது இல்லையா? அது மாதிரிதான் இந்த நார்த் ஸ்டார் இருக்குது பாருங்க. என்னென்ன இருக்குது? ஓரியன் இருக்குது, என்ன பிளியானிஸ், இதெல்லாம் வந்து நார்த். இந்த நார்த் ஸ்டார் மூவ் ஆகுது அங்கே. மற்றதெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் மூவ் ஆகி அப்படியே அதான் ஸ்பைரல் கேலக்சி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனா நார்த்ல இருந்து நம்ம இந்த இதுக்கு சென்டருக்கு, அதாவது நம்ம இந்த பிக் பேங் தியரி பாக்குறோம். இங்க இந்த சென்டர்ல இருந்து இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி சொல்றாங்க, பரவி போயிட்டே இருக்குன்னு. அந்த நார்த் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அது நார்த் சைடு. நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம் நார்த் சைடு. அது மூவாக ஸ்டார் இருக்குது. அதை பேர் சைடு எல்லாம் நார்த் மூவ் ஆகப்பட எல்லாம் இல்லையா? அங்க தேவன் இருக்கிறாரு சைடிகள் நம்ம படிக்கிறோம். ஆனா தேவன் அங்க இருக்கிறாரா? தேவன் அப்படி சொல்ல முடியாது. அவருடைய கிரியேஷன் இவைகள்லாம். அதனால தேவன் அதோட பெரியவர் இல்ல, பரலோகம் பார்க்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவன் செய்து முடிச்சுட்டு அப்புறம் தான் பூமிக்கு வராங்க. என்ன பண்ணாங்க, இதெல்லாம் முன்னே செஞ்சிருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு கேலக்சி செலக்ட் பண்றாரு, மில்கி வே கேலக்சி. அதுக்கப்புறம் நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கு. அதுல நம்மளுடைய சன் சோலார் சிஸ்டத்தை என்ன பண்றாங்க தேவனாக அதை எடுக்கிறாரு. அதுல நிறைய பொருள் இருந்துச்சு. அதுல பூமியை தேவன் செலக்ட் பண்ணிட்டு பூமியை மனித குடியிருப்புக்காக தேவன் எப்படி செய்து படைத்தா அப்படிங்கிறது தான் அந்த கிரியேட்டிவிட்டி சரிங்களா? சரைய போக்ஸ். அப்ப அதுல தேவன் இவைகள் என்ன பண்றாருனாக்கா
தேவன் சிருஷ்டித்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இவர்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக வசனம் படிச்சு 33. 38 வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அதில் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. பாத்தீங்கன்னா வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அதுல எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது தெரியுமா அவனுக்கு? ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா? இப்ப நம்ம காலையில் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, வண்டி வந்து எல்லாம் இந்தியாவில இருந்து என்ன இப்படி ஓட்டுறீங்க வண்டி, ஆனா அப்படியெல்லாம் ஓட்டினா கூட நாங்க ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டுவோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. ஆனா எப்படி ஓட்டினாலும் என்ன ஆயிடுது? ஆக்சிடென்ட். ட்ராக் போட்டு லைசன்ஸ் கொடுத்து ஓட்டுறாங்கனாக்கா போயிடுச்சு. ஆனா இங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ட்ராக் போட்டு ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. என்னைக்காச்சும் மூழ்குதா? பூமியை ஆளுகிற ஆழம் பார்த்திருக்கியா? அதுக்கு முன்னால திட்டம் பண்ண முடியுமா? இப்படி தேவன் வந்து வானத்தை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட், அது போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா தேவன் நமக்கு ரொம்ப டீப்பா போல ஆனா வானத்தை தேவன் சிருஷ்டித்தார். இதெல்லாம் முடிச்சுட்டான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பூமியை செஞ்சார் தேவனு. பூமியை செஞ்சுட்டு அப்புறம் தேவன் இப்ப சொல்றாரு, நான் இப்ப பண்ண போறேன். நீங்க படிச்சுக்கிற மைக்கு ஆஃப் பண்ணுங்க. அப்ப தேவன் இப்போ நான் ஒரு கிரியேஷன் பண்ண போறேன். அந்த கிரியேஷனை நியூ கிரியேஷன் அப்படின்னு பேர். இதெல்லாம் பேர் நீங்க பாத்தீங்கன்னா பேரை நம்ம எப்படி வைக்கிறோம்? கேரக்டர் தகுந்த மாதிரி வைக்கும் இல்லைங்களா? கேரக்டர் பார்ப்போம், அதனுடைய எல்லா தன்மைகளை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம்? பேர் நம்ம வைக்கும். கலர் பார்த்து வைக்கும், கேரக்டர் பார்த்து வைக்கும், பேர் அப்படி வைக்கும். அது தேவனுடைய மைண்ட்ல இப்ப இது கிரியேஷன் தான், எல்லாமே கிரியேஷன். இப்போ ஒரு கிரியேஷன் தேவன் பண்ண போறாரு. அந்த கிரியேஷனுக்கு என்ன பேர் வைக்கலாம் தேவனுடைய மைண்ட்ல வச்சுன்னா அவ்வளவுதான், புதிய. அதனால எனக்கு இது வார்த்தை சொல்றேன்னா, இந்த வார்த்தையை நம்ம அவ்வளவு அனாவசியமா யூஸ் பண்ண முடியாது. எனக்கு யாருடைய மைண்ட்ல வந்துச்சு பேரு? பிதாவாகிய தேவனுடைய மைண்ட்ல ஒரு பேர் வந்திருக்குனாக்கா அது எவ்வளவு உள்ளர்த்த முடியாதாக இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நீ புது சிருஷ்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு அனாவசியம் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இது தேவன் அவருடைய மைண்ட்ல வந்தது, அவர் இந்த பெயரை வச்சிருந்ததாக நம்ம பார்ப்போம். இப்ப தேவன் இந்த புது சிருஷ்டியை தேவன் உண்டு பண்றேன்னு சொல்லிட்டு தேவனே முடிவெடுக்கும் போது அவங்க திட்டத்தை நீங்க பார்க்கணும்னா, இது புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னா ஏன் புதுசுனா இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். இதுவரை நான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் போல இது இல்ல, இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இந்த புது சிருஷ்டிகள். இது எவ்வளவு பிரமாண வானத்துல நீங்க பாத்தீங்களே அவ்வளவு கிரியேஷன் இருக்கும். புது சிருஷ்டி இது வெஸ்டர் வேறுபட்டது. என்ன வேறுபட்டது நீங்க சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? இப்பப்பா தேவன் இவ்வளவு, இது ஒரு ஸ்டார்ட், இந்த ஸ்டார்ட் தேவனுடைய படைப்பு இல்லையா? இவ்வளவு தேவன் படிச்சுட்டு இதுக்கு புது சிருஷ்டி நீங்க பேர் வச்ச, என்ன வித்தியாசம்? அது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி. குணவிசங்கள் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அப்படி இவங்க எவ்வளவு கேன்சர் எப்படி தச்சு போற மாதிரி பதில் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் பண்ணலப்பா, அதனாலதான் கரெக்ட். அது ஏன் புதுசுன்னு பேர் வச்சேன்? இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாரு. ஓகே, வேற வேற என்ன சொல்லலாம்? மைண்ட் புது சிருஷ்டியுடைய ஆக்சுவலா புது சிருஷ்டின் பேர் யார் வச்சுருக்காரு? எனக்கு புது சிருஷ்டின் பேர் வச்சாரா? என் பேர் என்ன? எனக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரு அது புது சிருஷ்டிக்காரது. 1,40,000 பேர் இங்க ஜாஸ்தி இருந்துச்சு இல்லையா? இங்க 1,00,000 மேல போனதுனால இல்லையா? அப்படி சிந்தை இல்லைங்களா? அதை நீங்க பார்த்த பிரியமானவர்களே, இதுவரை தேவன் செய்த சிருஷ்டி கிரியேஷன், இந்த கிரியேஷன் எல்லாம் தேவன் செஞ்சாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் நான் பண்ணதே இது வரைக்கும். இது சொல்றது புதுசு இப்பதான் போடுறாரு. என்னன்னா, நான் இதுவரை படைத்தவர்கள் எல்லாமே அழிவுக்குரிய எல்லாமே அழிவு. அது எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி இல்லையா? இவரை பாருங்க, யூவை ஸ்கூட்டி விட்டு வந்து பார்த்தோம், பெருசா இருக்குது இல்லையா? அது அநேகமா இல்லையாதான்?
ஏற்கனவே நீ பார்க்குறீங்களா அறியுங்க ஸ்டார் எல்லாம் அழிஞ்சு போது பார்க்க கீழே விழுந்து அஞ்சு நினைச்சிங்களா கிடையாது பார்த்தீங்களா எப்ப அழியும் ஸ்டார் ஏன்னா ஒரு ஸ்டார் வந்து பிறக்கும் போது நியூ ஸ்டார் உருவாகும் வானத்துல நியூ ஸ்டார் உருவாகும் புதிய ஸ்டார் உருவாகும் போது வானத்துல ஒரு பிளாக் ஹோல் உருவாகும் ஒரு பிளாக் ஹோல் உருவாகி பக்கத்துல இருக்கிற ஸ்டார் எல்லாத்தையுமே இருந்து உள்ள போட்டு அதுல இருந்து ஒரு புது ஸ்டார் நிறுவனம் அப்படின்னு நம்ம பாக்குறோமே அது இப்படி ஆகிட்டே வானத்துல பக்கத்துல இருக்கிற ஸ்டார்களை இருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்கூட்டியா இருந்தாலும் சரி என்ன பண்ணிடலாம் பிளாக் ஹோல் இங்கே தெரியும் எல்லாம் உள்ள போகுது அப்படின்னு தெரியும் அந்த போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது உள்ள போட்டு இந்த சைடு வராது ஆமா எங்க போச்சு இப்படிதான் அழிஞ்சு போகுது நிறைய ஸ்டார் தெரியுங்க எவ்வளவு ஸ்டார் அழிஞ்சு போகுது தெரியுமா ஒரு ஸ்டார் உருவாகும் போது அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க பாருங்க அந்த வீடியோல பாருங்க யூடியூப் இருக்கும் பிளாக் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரைஸ் புரியும் இந்த மாதிரி இதெல்லாம் அவருடைய படைப்புகள் பிரம்மாண்டமானது அதெல்லாம் இது ஒரு புது சிருஷ்டி இதுக்குள்ள செஞ்சு தரச்சும் இதுக்குள்ள செஞ்சதே இவ்வளவு ஒரு இதெல்லாம் பிரம்மாண்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பிரம்மாண்டம்னா ஒரு சூரியன் அவ்வளவுதாங்க இன்னைக்கு இவ்வளவு ஜீவன்கள் மரம் செடி கொடி காத்து தண்ணீர் என்னென்ன பயங்கரமாக ஒரு பூமி இல்லையா அதை வச்சு இவ்வளவு கிரியேஷன் பண்ணிட்டாரு இப்போ ஒரு கிரியேஷன் நான் பண்றேன் எப்படி பண்ண போறீங்களா தேவன் எப்படி பண்ண போற இந்த புது சிருஷ்டியை நீங்க சொல்ற எப்படி பண்ண போற எப்படி இந்த புது சிருஷ்டி உருவாகும் எப்படி பண்ண போற தேவன் இந்த புது சிருஷ்டிய செய்ய போறதே இல்லை அதுதான் புது சிருஷ்டி சரிங்களா தேவன் இதை செய்ய போது ஏன்னா தேவன் செவரே தேவன் ஓய்ந்து இருக்கிறார் திரும்ப சொல்றாரு நான் ஒரு புது சிருஷ்டி செய்ய அப்ப தேவன் இன்னொரு தேவன் செய்யறதா தேவன் செய்ய போறது எப்படி தாங்க வருவோம் தாங்க எப்படி உருவாகும் தாங்க உருவாகும் இதை சொல்றதுக்கு நீங்க வேணுமா எப்படி உருவாகும் சொல்லுங்க எப்படி உருவாகும் அப்படி சொல்ற புது சிருஷ்டி தெரியுமாங்க தேவன் வந்து ஒரு சிருஷ்டிக்குள்ள செய்யும் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் அங்க செய்யும் இப்போ ஒரு மீன் செய்யணும் அப்படின்னா பார்த்து என்ன வேணும் வாட்டர் இல்லையா எங்க செஞ்சு மாநிலத்துல செஞ்சு மீன் கொண்டு உள்ள விட்டுருவாங்க கிடையாது கருவாடா சரிங்களா அது எங்க செய்யாது அங்கேயே தண்ணிலே செஞ்சு அங்கே விட்டுருவீங்க இல்லையா அதுதான் தேவனுடைய அந்த கிரியேட்டிவ் மெத்தட் இப்படிதான் பண்றோம் அப்படி இந்த புது சிருஷ்டி அழியாமைக்குரியது பரலோகத்திலே வாசம் பண்ண போகிறது இல்லையா அந்த புது சிருஷ்டி உருவாக்கி வரும்போது எந்த ஸ்தானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தேவன் யோசித்தார் ஏன்னா இப்ப ஏற்கனவே ஜீசஸ் இருக்கிறாரு இல்லையா ஜீசஸ் கொடுத்துடலாமா இல்ல ஜீசஸ்க்கும் பிதாக்கும் வைத்து வைக்கலாமா இல்ல சேருபீன்கள் கேரபீன்கள் கேரபரியல் தூதர்கள் அவங்களுக்கு இடையில வைக்கலாமா இந்த தூதர்களுக்கு மனுஷருக்கு இடையில வைக்கலாமா இப்படி எல்லாம் தேவன் யோசிக்கவே இல்லையா தேவன் மாத்திரம் தான் யோசிக்க முடியும் புது சிருஷ்டி உருவாகி வரும்போது என்னுடைய ஸ்தானத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லுவேன் ஏமாட்டாங்க அதை யாராச்சும் சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம கம்பெனில ஒருத்தர் நம்ம கூட நல்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க நான் ஒரு எம்டியா இருக்கிறேன் இல்ல நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேன் உடனே நான் என்ன சொல்லுவேன் நல்ல வேலை எனக்கு அடுத்தது நீதான் ஏன் உங்களுக்கு கொடுத்தரேன்னு சொல்லுவாங்களா ஏன் பாரு என்ன ஆயிடுச்சான்னு கேட்பாரு இல்லையா இதாகிய தேவன் எப்படி சொல்லிட்டாரு பாருங்க என்னோட ஸ்தானத்தை அதனால இது புது சிருஷ்டி எனப்படும் சரி இது எந்த பேஸ் எங்க உருவாகும் அப்படின்னு சொல்லும்போது இது நான் வானது எவ்வளவு பிரமாண்டமா இருக்குது தூதர்கள் என்ன தேவன் படைத்தார் அந்த தூதர்கள் மனுஷரை காட்டிலும் பெரியவர்கள் இல்லையா அதுக்கு மேல கேப்ரியல் இருக்க இவர் இருக்கார் மிகாயல் இருக்கார் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா லூசிபர்லாம் தான் மேல படைச்சார் தேவன் எந்த மாதிரி பேஸ் தேவன் செலக்ட் பண்ணா பூமி பூமியில எங்க பூமியில என்ன மனுஷன் புள்ளம் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா மனுஷன் யாரு மனுஷன் அவனுடைய பிள்ளைகள் பாவிகள் அங்க பல்வேறு வசனங்கள் எப்படி இருக்க அந்த மனுஷர்கள் தேவனுக்கு முன்பாக ஐசையா 40:17
ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 17. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அந்த சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக. இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஜாதிகள் இருக்காங்க? ஜனங்கள் இருக்கிறாங்க இப்போ பாப்புலேஷன் 800 கோடி, 850 கோடி வச்சுக்கோ. 850 கோடி ஜனங்களுக்கு வந்து தேவன் முன்பாக நின்றால் நீங்கள் பூஜ்ஜியம் என்று சொல்லிட்டார். ஜீரோ, நெத்தி. அங்கேயே விட்டுருந்தா நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆனா கண்டினியூ பண்றாங்களா? லெஸ் தென் நத்திங் அப்படி போட்டார். நத்திங்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே தேவனே, பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல, ஒண்ணும் இல்லாத ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டார். ஜீரோ, ஜீரோல ஜீரோ, ஜீரோன்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. ஜீரோக்குள்ள ஜீரோ. யாரு? நேஷன், ஜாதிகள். அந்த ஜாதிகளுக்குள்ள ஒன்றுமில்லாதவர்களுக்குள்ள இந்த புது சிருஷ்டி, இந்த பேஸ், இந்த பேஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த புது சிருஷ்டியை நான் சிருஷ்டிப்போம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மனுஷர்கள் இருக்கிறார் இல்லைங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கிரேட் பீப்புள் இருக்கிறார், மனுஷர்கள், நீதிமான்கள் இருக்கிறார் இல்லையா? ஆனா இதுல தேவன் என்ன மாதிரியான ஒரு மனுஷர்களை செலக்ட் பண்றார் என்பதை நம்பலாம். அது பாருங்க, நம்ம படிக்கிற அந்த வசனம், இது வந்துட்டு First Corinthians 1st chapter 26 இருந்து படிங்க சிஸ்டர். 28 மெயின் டெக்ஸ்ட் அத 26 இருந்து படிங்க. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26. ஒன்றாம் அதிகாரம் வசனம் 26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். தேவன் எதுக்கு அழைச்சிருக்காருன்னா, உங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை உருவாக்குவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பை பாருங்கள். பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஞானிகளா? ஞானிகளை தேவன் அழைக்கவில்லை. பாத்தீங்களா? ஞானிகளை தேவன் அழைக்கவில்லை. இது பாருங்க, இது நல்ல வாசனம் இருக்கு. ஏன் சொல்றதுன்னா, நீங்க எல்லாம் ஜனங்க பைபிள் ஸ்டூடெண்டே இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு செலக்ட் பண்ணனாக்கா ஞானியமா இருக்கிறாரா பாப்போமா? இல்லை. ஒரு பையன் பார்க்கலாம், இல்லை ஒரு பொண்ணு பார்க்கலாம்னா என்ன சொல்லுவேன்? அவன் படிக்கவே இல்லை, பரவாயில்ல, பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறானா? அப்படி பார்க்கணும்னா தானே ஆக்சுவலி படிக்கவே இல்லையா? சரி, அவங்க வந்து ரிஜெக்ட் இல்லை, படிச்ச ஏன் யாருக்குள்ள பிரச்சனை இல்லையா? படிச்சவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தேவனுடைய செலக்ஷன் பண்ணா ஞானிகளை தப்பு இல்ல, ஞானிகளை இல்லை. அப்புறமா வல்லவர்கள் நிறைய இன்ஃபுளுன்ஸ் பைபிள் பூமியில இருக்குது. வல்லவர்களாக இருக்கிறாங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஏற்படும்? அந்த எனக்கு ஒருத்தர் நான் சொன்னாங்க, ஒரு பையன் காமிச்சாங்க. ஏன் இந்த பையன் கொஞ்சம் வயசா இருப்பாரு, நீங்க தெரியுமா யாரு தெரியும் சொன்னா அந்த ஊர்ல எல்லாரும் அப்படியே கேட்பாங்க. சரி, அப்புறம் மல்டி மில்லியனர் அவங்க எல்லாம் வேணான்ட்டாரு. புது சிஸ்டம் வேலை பண்ணுறாரு, அங்கிருந்து எடுக்கிறது இல்லை, அது இல்லை பேஸ். அப்புறமா பிரபுக்கள் இல்ல, நிறைய ஐஸ்வர்யவான்கள் பிரபுக்கள் இருக்காங்க, அங்கிருந்து இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மள யாரு இந்த மாதிரி சொன்னா நல்ல வார்த்தை பேசுவா காலையில் பைத்தியக்காரல உலகத்தில் பைத்தியமானவர்கள் உலகத்துக்கு முன்னாக வேண்டி இருக்கோம். அவங்க பைத்தியக்காரர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஒன்றும் யூஸ் இருக்கு. ஆதார் கார்டை கொடுத்துக்கூடாது, சமுதாயத்தை பிரயோஜனம் இல்லாத இல்ல. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவர்களை ஆல்ரெடி மனுகுலமே ஒன்றுமில்லை, ஜீரோ ஜீரோ ஜீரோ. அதுல செலக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒன்றுக்கு அவன் எப்படி பண்ண அவன் தான் கோபக்காரனா இருக்கும். இதுதான் செலக்ஷன். கோபம் அப்படி வரும் நெத்திக்கணும், இல்ல மூக்கு மேல கோபம், அவ்வளவு கோபம். ஏதாவது சொல்லிட்டாங்க பொண்ணு புது சிருஷ்டி வச்சுக்கிறது. இதுதான் பேஸ். அவன் குடிக்காரதான் இருப்பான். இப்ப பாருங்க, தேவன் சொல்றாரு அடுத்த வருஷம்,
பரவுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பொதுவாக ஜனங்கள் நினைக்கிறாங்க பலம் உள்ளவர்கள் இல்லைங்களா, எல்லாம் என்ன தெரியுமா, 6 பேக்ஸ் நம்மளதெல்லாம் ஒரே பேக் தான் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் தேவன் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகள், இதெல்லாம் செலக்ஷன் பண்ண இந்த பேஸ் எப்படி இருக்குன்னா, ஏன் தேவன் ஒரு நல்ல பேஸ் கிடைக்கலையா, புது சிருஷ்டி உருவாக்குது, இதுதான் இங்கதான் நம்ம செய்ய போறோம். அப்புறமா உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை இந்த மாதிரி நம்ம யாரும் செய்யுமா, உலகத்தில் இழிவானவைகள் அற்பமானவைகள், உலகமே அவருக்கு முன்பாக ஒண்ணும் இல்லை, அதுல இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒன்றதுக்கு இல்லாத ஜனங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவனுடைய யோசனை வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் என்ன ஃபிட் தான், அப்படிதான் ஒரு மைண்ட் யோசிச்சுக்காக எல்லாம் கால்குலேட் பண்ணாக்கா ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் இருக்கு. நான் பெங்களூருக்கு செட்டில் ஆகி 18 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியுது சரிங்களா, கொடுக்க மாட்டேங்க. ஒன்றதுக்கு இல்லாத ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். தேவன் அந்த மாதிரி தேவன் கண்டிஷன்ல வச்சுட்டாரு. அப்புறம் இப்படித்தான் அவருடைய செலக்ஷன். ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷரை தான் தேவன் செலக்ட் பண்ணி, இது புதுசா கையில, ஏன்னா தேவன் ஒன்று செய்யும் போதும் அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஆதார சிருஷ்டிக்குன்னா 42,000 வருஷம் சிருஷ்டி பண்றாரு பண்றாரு பண்றாரு, எல்லாம் ஆயிட்டு இப்போ மனுஷன் வரலாம். அதுங்களா 42,000 வருஷம் ஒரு மனுஷன் கொண்டு வைக்கிறதுக்கு தேவன் அவ்வளவு சிருஷ்டிப்பின் வருஷங்களை எடுத்துக்கொண்டாருனாங்க, எப்படி செய்யறாரு அந்த பேஸ், இங்கதான் மனுஷனை குடி வைக்கணும். ஏன்னா அங்க வச்சாதான் அவன் நல்லா இருந்தான், நல்லா வாழ முடியும் இல்லையா, நல்லா அவன் வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா, அவனுக்கு தேவையான கிடைக்கும், சாப்பிடலாம் சந்தோஷமா இப்படி. ஆனா புது சிருஷ்டியை தேவன் சிருஷ்டிக்கும் போது எல்லா சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலை, சாதகமா எதுவுமே இருக்காது. தேவன் எவ்வளவு மகிமைக்குரிய ஒரு சிருஷ்டி, சொல்லும் போது என்னுடைய மகிமை கொடுக்குன்னு சொல்றேன். ஆனா இந்த சிருஷ்டியை உருவாக்குற இடம் நீங்க பார்த்தீங்கன்னா இனிவானவைகள் ஒன்றும் இல்லாத மனுஷனை தான் தேவன் செலக்ட் பண்ண. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய செலக்ஷன் கூட இப்படிதான் இருக்கும். புது சிருஷ்டி நீ எங்க பார்க்கணும்னா அங்கதான் பார்க்க முடியும். வேற எங்கேயாச்சும் நீங்க தேடி என்ன கிடைக்கும், பழசு என்ன கிடைக்கும், புதுசு கிடைக்காது. கண்டிப்பா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு. இப்ப படிச்சவங்க ஒருத்தர் கூப்பிட்டு ஞானம் கூப்பிட்டு கொடுத்தா அங்க சொல்லுவோம், கலெக்டர் நீ நான் கலெக்டர்ல இருக்கு உலகத்துக்கு யாரும் பெரிய ஆளுங்க இருக்குது, பெரிய ஆகும் பெரிய ஒரு பிசினஸ் மேனு இல்ல ஒரு பெரிய ஒரு இதுல இருக்க நம்ம மோதிச்சு எடுத்து கேட்டுட்டு எப்படி இவ்வளவு பெரிய உடனே சொல்லுவாங்க, நான் எங்களுக்கு வந்துட்டு தெரியுமா, நான் டீ ஆக்கிட்டு சொல்ல நம்ம அப்படியே அப்பா என்னப்பா எல்லாம் என்னுடைய உழைப்புல நம்ம 4 தான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் இல்லையா, சொட்டு கூட பண்ண முடியலையா, அதை சொல்லுவார் இல்லையா, எல்லாம் நான் உழைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு. கரெக்ட் யாராச்சும் போய் கேட்டீங்கன்னாக்கா சொல்லுவார், நான் கிராமத்தை வீட்டுல லைட்டே இல்லை தெரியுமா, கரண்ட் அந்த ஸ்ட்ரீட் லைட்ல தான் உட்காந்து படிச்சேன் இல்லையா, எல்லாம் எக்ஸாம் எழுதி நான் வந்து இதுல இருந்து ஸ்காலர்ஷிப் கோட்டால தான் வந்து என்ன சொல்லுவேன், இந்த சீட்ல வந்து நான் உட்காந்து போயிருக்கிறேன் அப்படின்னு இந்த சீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தகுதி இருக்குது. அது சொல்றது அப்படி தேவன் முன்னாடி யாரும் சொல்லிடக்கூடாது. அவங்க கொடுத்தா கிடைக்கிறதா என்னுடைய அந்த படிப்பும் என்னுடைய உழைப்பும் தான் இந்த ஒரு பெரிய ஸ்தானத்தை எனக்கு நீ தேவன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிப்பாரு. அதனால தேவன் என்ன பாருங்க இழிவானவர்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாருங்க அந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு தேவன் தூதர்கள்லாம் கேட்பாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய இது வந்து நீங்க தான் உழைச்சி வாங்கிட்டீங்களான்னு அப்படி சொன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த தூதர்கள் இருக்காரு இமாட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்களும் அந்த காலத்துல பரிசுத்த தூதர்களாக இருக்கிறோம் கேள்விகள் இருக்கு இல்லையா, அவங்க கேட்பாங்க எப்படி இந்த மகிமை உங்களுக்கு கிடைச்சிச்சு, எப்படி நீங்க தேவரை கேட்டா இவர் தான் காரணம் சொல்றாரு, என்ன பண்ணீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் என் கையில எல்லாம் யார்கிட்ட கொடுத்துருக்கு, அப்படி ஒண்ணும் இல்லாத வந்து அதை சொல்லுவோம்.
மகிமை யாருக்கு போகும்? ஆனா தேவன் இந்த புது சிருஷ்டியை சிருஷ்டிக்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்த தேவன் என்ன பண்றாங்கக்கா, செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி ஒன்றும் இல்லாத தேவன் தெரிந்து கொண்டு இந்த புது சிருஷ்டியை உருவாக்குறார். இப்படி எல்லாம் பார்த்து இந்த கிரியேஷன் செய்யும் போது, ஒரு கிரியேஷன் செய்யும் போதும் ஒரு தனிமத்தை தேவன் எடுத்துக்குவார். இப்ப நம்ம மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தனிமங்கள் இருக்குள்ள மினரல்ஸ் இல்லையா, எவ்வளவு இருக்குது, எலமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு? 106 106 தனிமங்களால நம்முடைய சரீரமானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையா. கால்சியம், பொட்டாசியம், அயன், அது இது மெக்னீசியம் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் மண்ணில் இருக்கிறதெல்லாம் நம்மளை உருவாக்கிட்ட. இதெல்லாம் தேவன் செஞ்சது. இப்படி ஒவ்வொரு தேவன் சிருஷ்டி பண்ணும்போது ஒரு தனிமத்தை எடுத்துக்குவார். இப்ப புது சிருஷ்டியை உருவாக்கும் போது ஒரு தனிமத்தை தேவன் எடுத்துட்டார். ஒரு எலமெண்ட் மண். ஆறாம் சிருஷ்டிக்கும் போது இப்ப பழசு தேவன் யூஸ் பண்றது இல்ல, அதான புது சிருஷ்டி. இப்ப சொல்றேன் மைண்ட். நம்ம மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு, இதை எடுத்துக்கிட்டே ஓகே. வேற மண்ணு, மண் பாண்டம். மண் பாண்டத்துல பெற்று இருக்கிறோம், அது வசனம் இல்லையா. ஓகே. எதுல செஞ்சார் புது சிருஷ்டி? சிந்தை. எப்படி அந்த எலமெண்ட், இது எலமெண்ட் உட்பொருள் என்ன? இப்ப தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி வாட்டர் H2O, அதுதான் உட்பொருள் எலமெண்ட். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அது சேர்ந்தா என்னாகும்? புது சிருஷ்டி உருவாகும். இப்ப புது சிருஷ்டி உருவாகும் என்ன வேணும்? நாலேஜ். இப்பதான் படிச்ச நாலேஜ் எல்லாம் தேவன் நீங்க ஒத்துக்கிறதுல சேர்க்கவே மாட்டார். ஒண்ணும் இல்லைங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. படிக்கலாம். ஜேம்ஸ் 1:18, யாக்கோபு 1:18. இப்ப படிச்சுட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு கொஞ்சம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிசுகளை நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிக்கிறார். எலமெண்ட் வார்த்தை, சத்திய வார்த்தை, அவ்வளவுதான். ஏன்னா தேவன் தான் ரெஸ்ட், தேவன் ஓய்ந்து இருக்கிறார். இவ எப்படி சிருஷ்டிக்கிற புது சிருஷ்டிய? வார்த்தை வச்சுட்டார். எப்படி உருவாகும்? என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை எவ்வளவு இருக்குன்னு அவருடைய சிருஷ்டிகள் எல்லாத்துக்கு முன்னாடி இப்ப சொல்றாரு. வார்த்தை வச்சிருக்கிறேன் நான், ரெஸ்ட். நான் வார்த்தையை எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். வார்த்தை, இந்த வார்த்தையை ஒருத்தர் படிச்சுட்டு அதை விசுவாசிக்கும் போது அவனுக்குள் புது சிருஷ்டி உருவாகும். புது சிருஷ்டி எப்படி உருவாகும்? இப்போ நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், அப்போ உங்களுக்குள்ள வார்த்தை தான் அந்த எலமெண்ட் உருவாச்சா. இப்ப வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு என்ன வேணும்? மீட்டு. அது அதே இந்த வார்த்தை சாதாரணமானது கிடையாது. ஏன்னா நம்ம முதல் படிச்சோம் புது சிருஷ்டி அழியாமை புரியுதுன்னு. இந்த வார்த்தை பத்தி பேர் பேசுறாரு. 1 பேதுரு 1:23. ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாத்தீங்களா, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அப்படின்னாக்கா அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இதுவரை தேவன் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் அழிவுள்ள வித்தினாலே தேவன் சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டிப்புகள், வானமாகட்டும் பூமியாகட்டும். ஆனா இப்ப புது சிருஷ்டி தேவன் சிருஷ்டிக்கிறார். அந்த வார்த்தை எதுனாக்கா அழிவில்லாத வச்சு. சரிங்களா, அந்த வார்த்தை நம்ம குத்துக்கிற, நம்ம அதை படிச்சு நம்ம விசுவாசிக்கிறோமே, அந்த வார்த்தை அழிவில்லாதது. இப்ப நீங்க யோசிச்சு பாரு, ஏன் இது அழிவில்லாத வந்திருக்கிற வார்த்தை? பிதாவுடைய வார்த்தை அவர் அறிவில்லாதவர், அவருடைய வார்த்தைகள் அறிவில்லாத. அந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள புது சிருஷ்டி உருவாகும். உருவாகிறது என்ன குயிக்கா ஆயிடும் இல்லையா?
அதுக்கப்புறம் அது வளர்கிறது இருக்கு பாருங்களா, அப்பத்த பிரச்சனை ஸ்டார்ட். கவலை இல்லையா? ஐயோ, நான் இந்த வசனத்தை கேட்டு இல்லையா, நான் கிறிஸ்டியன் ஆயிட்டு, நான் புது சிருஷ்டியாய் தேவனுக்கு என்னை அர்ப்பணிச்சிடலாம் சொல்லும் போது என்னை யாரும் என்ன பண்ணல, ஏத்துக்கிறது இல்ல இல்லையா? எது நம்ம படிச்ச வசனம் அங்க வந்துடும். பைத்தியமானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், ஆத்மமானவர்கள், இழிவானவர்கள், இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம போயிடும். அப்பதான் கண்டுபிடிப்பாங்க நம்ம யாரு. இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, எவனுமே கவனிக்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை, கன்சிடரே பண்ணல இல்லையா? நிறைய கம்ப்ளைண்ட் தேவன்கிட்ட போகும் பிரேயர்ல. அப்ப தேவன் சொல்லிட்டாருன்னா அப்போ அவருடைய வார்த்தை கேட்டான், வாக்குத்தத்தம் கொடுத்துருங்க, இது பொறுமையா இரு இல்லையா? எல்லாம் நீங்க பார்க்கணும். யாரை பார்க்கணும்? உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய புது சிருஷ்டியை புது சிருஷ்டி தேவன் சிருஷ்டிக்கும் போது இதனுடைய முதல் புது சிருஷ்டியாக நாம யாரை வைக்கலாம்? வெரி குட். தேவன் முடிவெடுக்கும் போது யார்கிட்ட வச்சுட்டாரு? ஏன் அவருடைய அவருடைய எல்லாவற்றிலேயும் தன்னுடைய குமாரன் முதல்வனாக இருக்கு. அது தேவனுடைய திட்டம். ஆனா அதனால தேவன் சொல்லி அனுப்பிச்சாரா? பூமி கற்கும்போது நீங்க தான் எனக்கு ஒரே பிற குமாரன், நீங்க பேச போய் வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளவு பேச கொடுக்குறேன்னு சொன்னாரா? கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் பார்க்க நீங்க ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷன் அவர் ஒரு டெஸ்ட் வச்சுட்டாரு. அங்கேயே பரவாயில்ல ஒரு டெஸ்ட் என்னன்னா, இந்த வேலைக்கு இவன் தான் 10 வரணும். மாட்டேன். எது இருக்கு? நம்ம ஒரு சொத்து இருக்குது, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது உட்காந்து அப்படியே யோசிப்போமா? உடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு மைண்ட் வரும்? மகனுக்கு. அது அதுதான் அப்பாவுடைய நேச்சர். பிதாவுடைய தேவனுக்கும் அவங்க மைண்ட்ல கொடுக்கலாம் யாரும் வரா? ஃபர்ஸ்ட் மகன் வரும். ஆனா மகன் இதை சொல்ல முடியாது இல்லையா? ஆனா மகன் தானே வரணும். புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய காரியமா யார் போவான் அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா யாராச்சும் போறாங்களான்னு பார்த்துட்டு எப்படி இருக்கும்? அப்படி செஞ்சாரு ஜீசஸ் கிரைஸ்ட். இல்ல ஒட்டவே இதோ டக்கு நினைப்பு. அதான் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாரு. அங்கேயே புது சிருஷ்டிக்கு முதல் டெஸ்ட். அப்புறம் இந்த பூமியில புது சிருஷ்டியா வாழ்ந்து எல்லாம் என்ன பண்ணாரு? வாழ்ந்து மூச்சு போயிட்டாரு. இப்ப நம்ம என்னாச்சும் போகும்போது ஃபர்ஸ்ட் யாரை பார்த்துக்கணும்னு சொல்லிடுறேன். அவரை பார்த்து அவ்வளவுதான். அவரை பார்த்துங்க, அப்படியே காப்பி பண்ணுவோம், அப்படியே என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வளரும். இதுதான் வளர்ச்சி. அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வளர்ந்துட்டே போகணும். அது நீ பாருங்க எப்படி செஞ்சுட்டாங்கன்னா அழிவின் தான். இது நீங்க இந்த வசனத்துக்கு இந்த அழிவில்லாத இன்கரெக்டர் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அது பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க அதை நீங்க படிக்கலாம் பாருங்க. தீமோத்தேயு 6:16 வசனத்தை சொல்றாருன்னா, ஒருவரால் சாகாமை உள்ளவர், அவங்க ஒருத்தராக இருந்தது. அதனால இந்த புது சிருஷ்டி உருவாக்குறதுக்கு யாருடைய வார்த்தை? அது சாகாமை உள்ள தேவன். சாகாமை உள்ள தேவனுடைய வார்த்தையினால்தான் இந்த புது சிருஷ்டியானது உருவாகும். அப்படி இந்த புது சிருஷ்டி உருவாகும்னா அந்த வார்த்தை படி எல்லாமே இது பாருங்க. இப்ப இந்த புது சிருஷ்டி நீங்க புதுசு ஏன் பேர் வச்சிட்டாருன்னா, இது இதுவரை அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை போல இது இல்லை. இது வார்த்தைகளை உருவாக்காச்சு. அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிப்போ அது எதுவுமே சாதகமா இருக்கு. இதுவரை இப்ப பாருங்க, ஒரு மீன் தேவன் சிருஷ்டிக்கணும் என்ன சிருஷ்டித்தாரு? அதுதான் அவருக்கு சாதகமான சூழ்நிலை. இங்கதான் இதனால வாழ முடியும், இங்கதான் இதனால ஜீவிக்க முடியும், இங்கதான் இயற்கை இருந்தாலும், இங்கதான் அது சாதகம் எல்லாம் இங்கதான். ஆனா இங்கேயே செஞ்சு விட்டுட்டு கால காலத்துக்கும் இதேதான் இருக்கு. பாத்தீங்களா? சூரியன் தேவன் படைத்தா காலகாலத்துக்கும் சூரியன் தான் இருக்க போகுது, அங்கேதான் என்னதான் செய்ய போகுது, செஞ்சது ஏதான் செய்ய போகுது. அவங்கதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா புது சிருஷ்டிப்பாரு மான்களை உருவாக்கினார். எங்க இது வாழ்ந்தால் நல்லதான் இருக்குமோ அங்கேயே சிருஷ்டித்து அங்கேயே என்ன பண்றாங்க, விட்டுட்டார். சாதகமான சூழ்நிலை இதுதான். ஆனா புது சிருஷ்டிக்கு நீங்க பார்க்கும்போது எல்லாமே சாதகம். அதனால இது புது சிருஷ்டி என்று. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சிருஷ்டி தேவன் பண்ணவே இல்லைங்களா? அது வாங்க போகிறதா இதுதான். ஆனா அதை சிருஷ்டிக்கிறது அது பரிசுத்தமான. ஆனா அது உருவாக்குற பாவிகளாகிய மனுஷர்கள். நான் சொல்லுங்களா? அதனால அந்த தேவன் எனக்கு போட்டு சொல்ல முடியுமா? இல்லைங்களா? நம்ம அது யோசிச்சு சந்தோஷமா தான் பயம் வரலாம். இது ஏன்ட்ட கொடுத்தீங்களே,
நான் எப்படி வளர்த்து ஏன் நீங்க வளர்த்து விட்டுருவீங்களா? கூட வளருங்க பாருங்க, என்ன தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு என்ன பார்த்துக்குவார் அப்படி சொல்ல முடியுமா? அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு. தேவனே சொல்லிட்டாருங்க, நான் என்ன ஒண்ணு பார்க்க முடியாது, நான் ரெஸ்ட். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் வளர்க்கணும். இப்ப கிரியேட்டர் யாரு? நம்மளா? தேவனா? தேவனுடைய வார்த்தை தான் கிரியேட்டர். ஏங்க யாருக்குள்ளோ அது பண்றது, அந்த வேலை யார் செய்யணும்? இந்த வேலை நம்ம செஞ்சு முடிச்சு ஒரு அழிவுக்குரிய சுற்றி உருவாக்க முடியுமா நம்மளால? வார்த்தையால அது பார்த்து விடுங்க அப்படின்றீங்களா? வார்த்தையும் கிரியையும் நம்ம கையில தான். இந்த புது சக்தியை உருவாக்குறது யாருன்னா, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நம்மளையே நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் அந்த புது சிருஷ்டியா? நான் அந்த புது சிருஷ்டியா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் அந்த புது சிருஷ்டி கிடையாது. எனக்குள்ள இருக்கிற மனைவி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த புது சிருஷ்டி. நீங்க நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஜனங்களுக்கு. மனுஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு புது சிருஷ்டி என்ன மாதிரி ஒரு அம்பது கேரக்டர் எப்படி தெரியுமா? அவர் புது சிருஷ்டியா? அவருக்குள்ள அது மனைவி நீங்க பாத்தீங்களா? எதை பத்தமே இதுதான் உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெரியமானவர்களே, ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கும்போது இங்க தேவன் சொல்லிட்டாருன்னா, இந்த புது சிருஷ்டிக்கு எல்லாமே பாதகமான சூழ்நிலையை தான் தேவன் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள நாங்க இந்த புது சிருஷ்டி உருவாகுறத நம்ம பார்ப்போம். இந்த புது சிருஷ்டி உருவாகும்போது நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற உலக ஜனங்கள் இதை பார்க்க முடியாது. உலக ஜனங்கள் இதை பார்க்க முடியாது. நானும் கூட அப்படி நினைச்சு பார்த்ததான பார்க்க முடியாது. சிந்தை தான் என்ன பண்றது? இந்த புது சிருஷ்டி உருவாக இடம். இந்த சிந்தையில தான் உருவாகி வணங்கத்தை இது வளர்க்கிறதுக்கு சொல்றாங்க. இந்த பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்கள்ல பெற்றுக்கொண்டு யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவன் இந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்கு இந்த மனுஷனுக்குள்ள வச்சுட்டாரு. நம்ம மண்ணு நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். எப்படிதான் இந்த புது சிருஷ்டி நம்ம வளர்க்க முடியும்? நீ யோசித்து பாருங்க, எப்படி ஆகும்? ஒரே ஒரு ஆகாரத்தை இந்த புது சிருஷ்டி இந்த அது நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆகாசம். நேரம் என்ன? பைபிள் ஸ்டடி. இவ்வளவுதான். பைபிள் ஸ்டடி மூலமா நீ இந்த புது சிருஷ்டி என்ன பண்ண முடியும்? வளர்த்து நீங்க இதை உருவாக்குவோம். நீங்க எவ்வளவு நீங்க இந்த பைபிள் ஸ்டடி நீங்க பண்றீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு புது சிருஷ்டி வளர்ந்துட்டே போகும். நீங்க யோசிச்சு பாருங்க, புது சிருஷ்டி நம்ம எப்படி வரலாம்? எவ்ரி டே. நீ யோசிச்சீங்களா? இப்ப நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி நம்மளுக்கு எவ்வளவு நாள் இருக்குது வாரத்துல? நீ இப்ப இங்க இது பைபிள் ஸ்டடின்னு சொன்னாக்கா நம்ம மீட்டிங்கா பைபிள் ஸ்டடியா? மீட்டிங் வேற, பைபிள் ஸ்டடி வேற. மீட்டிங் நம்ம வந்துட்டோம், எவ்ரிடே மீட்டிங் வர, ஆனா எதுவுமே ஸ்டடி பண்றது. புது சிருஷ்டி வளர்ந்துருமா? இல்ல. பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. புது சிருஷ்டி எப்படி வளருதுன்னா, இது தனிப்பட்டது. இது யாரும் யாரும் பண்ண முடியாது. இன்னைக்கு சபையில நீங்க மீட்டிங்கே நடத்தலா, நாங்க எப்படி வளருவோம் சொல்ல முடியுமா? தேவன்கிட்ட போயிட்டு பொறுப்பு யார் கையில் இருக்குது? இண்டிவிஜுவல், தனித்தனி போட்டது. ஒரு மனுஷனுக்கு ஒரு சிந்தை. இப்போ என் சிந்தையும் என்னுடைய மனைவியுடைய சிந்தை ஒன்னாயிருமா? கிடையாது. அவங்க தனி ஒரு சிருஷ்டி. அவங்க மைண்டு வேற, என்னுடைய மைண்டு வேற. எனக்குள்ள ஒரு புது சிருஷ்டி உருவாக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை உருவாக்காம போலாம். அவங்க சத்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது வராது. எப்படி இந்த புது சிருஷ்டி உருவாக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புது சிருஷ்டியை உருவாக்குறது நம்மதான். எப்படின்னா, அந்த வசனத்தை படிச்சுட்டு அது மேல வச்ச அந்த ஆசை, அந்த ஆசைனால என்ன? இந்த புது சிருஷ்டி உருவாச்சு. அந்த ஆசை, விருப்பம். அந்த விருப்பத்தை எதுல காமிக்கிறீங்கன்னா, நாளுக்கு நாள் வளர்றதுலதான் அந்த விருப்பத்தை நம்ம காமிக்க முடியும். ஏன்னா இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்க போகிற மகிமை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மகிமை.
அதுல நம்மளால யோசித்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, புது சிருஷ்டிக்கு என்ன மாதிரி சரீரத்தை கொடுக்க போறாரு? ஆவிக்குரிய சரீரம். இப்ப யோசி, அது எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஆவிக்குரிய எனக்கு கொடுக்க போற சரீரம் எப்படி இருக்குனாக்கா யோசிக்க முடியல, தெரியல. எவ்வளவுதான் டீப்பா யோசித்தாலும் தலைவலி வேணா வரது சான்ஸ் இருக்கு. முடி கொண்டது கூட சான்ஸ் இருக்கு. அவங்க டீப்பா யோசித்தாலும் புரியல. அள்ளியாவே நான் கொடுக்க போறேன், கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. அது என்னன்னு யோசிக்க முடிஞ்சா? எப்படி இருக்கும் அள்ளியாவே? நான் தெரியலையே, தெரியவே முடியும். நம்மளால பாருங்க, ஒன்றும் இல்லாத நமக்கு தேவதை கொடுத்துருக்கா. நீங்க யோசிச்சுக்கலாம். இந்த இவ்வளவு பெரிய சாக்கரை காமிச்ச பாருங்களா, அதுல 2 பேர்த்த மாத்திரம் அடையாளம் காமிக்க முடியாது. சரிங்களா? மனுஷனை, அந்த யூனிவர்ஸ் நான் காமிச்சேங்க, அதுல மனுஷனை பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஏன் சின்ன தேவனை பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? அவர் என்ன காமிக்க முடியாது. ஆனால் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறது மகிமை நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மகிமை கொடுக்குறாருன்னா, ஒரு சின்ன மகிமை நம்ம இங்க பார்க்கலாம். இது லூசிஃபருக்கு கொடுத்த மகிமை. சரிங்களா? லூசிஃபர் தூதன், அவன் சாத்தான் லூசிஃபரா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மகிமை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. படிங்க எசேக்கியேல் 28:16. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேது தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அக்கினிமயமான கற்களின் நடுவே அக்கினிமயமான கற்கள் நடுவே இதான் அக்கினிமயமான கற்கள். அது கட்டி இருக்கு. இது என்ன ஸ்டார்ஸ் கிடையாது, இதெல்லாம் கேலக்சி. பாத்தீங்களா? நான் கொஞ்சம் தூரமா படம் எடுப்பேன், இப்படிதான் தெரியும். நீங்க ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல போயிட்டு கண்ணை வச்சுக்கீங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்ற சயின்டிஸ்ட், நல்லா வாலிபா இருந்தா பரவாயில்ல, ஹார்ட் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா பார்க்காதீங்க, என்ன ஆயிடும், உங்க ஹார்ட்டே நின்றுடும். இப்படி இருக்குது பிரம்மாண்டம். இதெல்லாம் அக்கினிமயமான கற்கள். இதெல்லாம் கேலக்சி. இப்படி இந்த கேலக்சில அந்த கேலக்சி இப்படி போயிட்டு இருந்தாங்க. அதான் அவனுடைய மகிமை, ஒரு தூதனுடைய மகிமை. அக்கினிமயமான கற்கள் இல்லையா? அக்னி ஜுவாலைகளாக படைத்தார், காற்றுகளாக படைத்தார். அவங்களாம் உள்ள போய் நோடிக்கும் அந்த வந்துருவாங்க சூரியனுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இது அவங்க அவனுடைய மகிமை எப்படி இருந்துச்சுன்னா, லூசிபர்து அழியாமைக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிற நம்முடைய மகிமை எப்படி இருக்கும்? பெரிய மகிமை, அவ்வளவு பெரிய மகிமைக்கு தேவை. இதெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? அழியாமைக்கு போயிட்டோம்னா அதே வல்லமை கொடுத்துருவார் நம்மளுக்கு. இதுல ஜீவன்களை உருவாக்குற வல்லமைகளை கொடுத்துருவார் நமக்கு. தேவனுடைய பிளான் அதுதான். ஒன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேலக்சி, இது சூரிய, இது ஸ்டார் கிடையாது, ஒன்னொன்னுமே கேலக்சி. இதுதான் இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தான். நம்மளுக்கு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீடு, ஒரு புது சிருஷ்டியினுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படின்னு அந்த கேலக்சி போயிடுவோம் நம்ம, அப்படி இருக்கும் ஸ்பீடு. எப்படின்னா 1000 கேலக்சி தாண்டிப்பீங்களா? ஸ்பீட் எப்படி இருக்கும்? புது சிருஷ்டியோ ஸ்பீட். இவன் சாத்தான அக்கினிமயமான கருத்துள்ள உலாவினாயிட்டு போயிட்டு வந்து இருக்கான் இல்லையா? ஆனா புது சிருஷ்டியுடைய ஸ்பீடு பாத்தீங்களா? நமக்கு ஸ்பீடே கிடையாது. நினைச்சா பூமியில நினைச்சுக்கலாம், நினைச்சா பரலோகம் போயிடும். ஸ்பீடு இல்ல, இடையில கேப் இல்ல. அதுதான் அழியாமை உள்ள சிருஷ்டி. தேவன் சொல்லுவார் போறது இல்ல, உசுறு போறது அப்படின்னு கிடையாது. எப்படின்னா இங்க வந்துடும், அப்படிதான் அங்க ஏஞ்சிடும். அப்படி இருக்கும். இதான் நீங்க யோசிச்சு பார்த்தா புரியுதா? புரியலையே, இல்லையா? சப்ஜெக்ட் புரியலையா? யோசிக்க முடியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி, ஒரு கிரியேஷன் தேவன் இன்னைக்கு தேவன் என்ன பண்ற கிட்டான் நம்ம மத்தியில தேவன் உருவாக்குறான்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி தேவன் எப்படி இதுக்கு தேவன் என்ன பண்ற நம்பர் குறிச்சிட்டாரு. 1,45,000 நீங்க சொன்ன மாதிரி இவங்க தான் அந்த புது சிருஷ்டிகள். இவங்க இருப்பாங்க 1,40,000. அப்பவே தேவன் முன் குறிச்சிட்டாரு. 12,000 இவரு என்ன மாதிரியான மகிமைக்கு தேவன் உயர்த்தாருனாக்கா, இயேசு கிறிஸ்து முதல் புது சிருஷ்டி. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொண்டுகிறவன் எவனா அவனுக்கு
என்னுடைய சிங்காசனத்தை மகிமை அதே மகிமை தான் கொடுக்க போறார். முகமுகமாக தரிசிக்க போறார். எவ்வளவு பெரிய மகிமை நீங்க யோசிச்சு பாருங்க. புது சிருஷ்டி பெரிய மகிமை யாருக்கு கொடுக்க போகிறா அப்படி சொன்னா ஜீரோ. ஜீரோ ஜீரோல ஜீரோ 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 இல்லையா? நீங்க எதோ ஜீரோன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவோம் ஒரு 4 மைனஸ் போட்டு நமக்கு தேவன் இந்த மகிமை கொடுக்க போறோம். இந்த ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ், மெத்தட் ப்ராசஸ். மறுரூபம் ஆகுது. மறுரூபம் நம்மளுக்குள்ள அந்த மறுரூபம் நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. சோ இந்த புது சிருஷ்டியை தேவன் உருவாக்குறார் இல்லையா? இந்த புது சிருஷ்டியை உருவாக்குறதுனுடைய நோக்கம், இந்த பூமியில வச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன பர்பஸ்? இந்த பூமியில நம்மளுக்கும் பூமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, புது ஜாதகம் என்ன பண்ண போறோம்? ஒரு பர்பஸ் சொன்னாங்க. ரெண்டு பர்பஸ், ரெண்டு காரணங்கள். பூமியில நமக்கும் பூமியிலும் சம்பந்தம் ரெண்டு இருக்கு. என்ன? ஒண்ணு உலகத்தோட நமக்கு சம்பந்தம். ஓகே, வேற என்னன்னு சொல்லலாம்? ஆல்மோஸ்ட் 90 மார்க் கொடுத்துடலாம். 10 மார்க் இப்ப நான் எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரணம் நம்ம இந்த புது சிருஷ்டி, இந்த பூமியில நம்ம மற்ற மனுஷரோட நமக்கு தொடர்பு. ஒரு காரணம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி தான் இன்னொரு புது சிருஷ்டியை உருவாக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த உலகத்துல தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பர்பஸ். ஒரு புது சிருஷ்டி தான் 1,44,000 பார்த்தா இல்லையா? 1 2 2 4 4 8 1,44,000 ஆயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க புது சிருஷ்டியா வந்திருக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். நானே வாரம் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் ஜெபப்பட்டு நான் தேவனுக்கு முன்பா யாருக்கு எந்த ஒரு இது பண்ணாம நான் வாழ்ந்துட்டு நான் நம்ம இதில் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாக்கா இன்னைக்கு 1,44,000 பேர் தேவன் சம்பாதிக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் நம்ம மாதிரி வாரம் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம ஆன்லைன் மீட்டிங் பார்த்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி அப்போஸ்தலர் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அல்சூர்ல இந்த ஒசூர்ல இந்த இடத்துல இந்த மீட்டிங் இவ்வளவு பேர் வந்திருப்பாங்களா? அந்த காலத்துல அந்த இவங்க சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அப்படி செஞ்சிருந்தா அது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு எவ்வளவு உரைகள் போட்டாங்களோ, எவ்வளவு பேருக்கு ஜீவனை கொடுத்தாங்களோ, எவ்வளவு நைட்டு பகல் ஒழிச்சாங்களோ, எவ்வளவு சாப்பாடு தண்ணி இல்லாம, சோறு தண்ணி இல்லாம, துணி இல்லாம, இடம் இல்லாம எப்படி எல்லாம் இந்த வேதத்துக்காக இன்னைக்கு உழைச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு இங்க கிடைச்சிச்சு. இல்லையா? ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒரு மீட்டிங் பண்ணி ஒருத்தர் கூட்டணும் எவ்வளவு உழைக்கி அவ்வளவு பண்ணல. எல்லாம் இது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், இதை பண்ணணும், அது எவ்வளவு யோசிக்கிறோம். ஒருத்தரும் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குமே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான காரணம். ஒரு புது சிருஷ்டி பர்பஸ் இருக்கு. இது தேவனுடைய பர்பஸ். இதுதான் இந்த தேவனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறதா? கேள்வி. தேவன் இந்த நோக்கத்துக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. ஒருத்தர் இன்னொருத்தரை உருவாக்கணும். நம்மளை நம்ம உருவாக்கணும் முதல்ல. 2வது பர்பஸ் இருக்குது உலகத்துல. அதனால உலகத்துல வச்சுக்கிறார். அப்ப நம்ம இந்த பர்பஸை நிறைவேற்றது பக்கத்துல இருக்கிற உலகத்தாருக்கு நம்ம எவ்வளவு பேருக்கு இந்த பர்பஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நோக்கம் எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறதா? கண்டிப்பா பார்க்கணும். வேற வேற விதத்துல அப்படின்னா எல்லாரும் நம்ம பைபிள் ட்ரூத் சொல்லணும்னு நினைச்சுக்காருங்க. அப்படி கிடையாது. அப்போஸ்தலனுக்கு தேவன் அந்த வரங்களை கொடுக்கும்போது 7 ஆவியின் வரங்கள் 7 கொடுத்துட்டாரு. ஒருத்தருக்கு ஒன்னொன்னு நிறைவேறிட்டு நீங்க பாருங்க. எனக்கு எழுத்து இல்ல, வெறுத்து இல்ல, பண்டி இல்ல, போக முடியாது, ஞானம் இல்ல, புரியுது இல்ல, எனக்கு முடிஞ்சிச்சு. மத்தவங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த ஏற்று இல்லை, அதனால என்னால போக முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு இந்த புது சிருஷ்டி உருவாக்குறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? வெரி குட். அட்லீஸ்ட் உட்காந்து என்ன பண்ணலாம்? ஒரு ஜெபம். தேவன் என்ன பாக்குறாருன்னா, நீ ஜெபம் பண்ணிடலாம் பாக்குங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா? அந்த ஐடியா ஓடிக்குதா? இன்னொரு புது சிருஷ்டி உருவாக்கிடுவீங்க.
அந்த புது சிருஷ்டிக்காக நான் ஏதாச்சும் செய்யணுமே. ஒரு புது சிருஷ்டி தேவன் ஞாபகம் உருவாக்குன்னு சொன்னாரு. நான் ஏதாச்சும் பண்ணணும். அந்த ஐடியா இருக்குதா? அதுதான் தேவன் பார்க்கிறார். அந்த ஐடியால என்னால முடியல, என்னால நடந்து போக முடியல, நான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன். எந்த தடை வராம தேவன் என்ன பண்ண அவங்களுக்கு புரியுற மாதிரி பரிசுத்தாவி கொடுங்க. அது அந்த அந்த ஐடியால உங்களுடைய மைண்ட் அந்த ஐடியால இருந்துச்சுன்னா அதுதான் தேவனுக்கு சந்தோஷம். அதுதான் தேவனுடைய நோக்கம் இந்த புது சிருஷ்டிய உலகத்துல. இன்னொரு நோக்கம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யத்துல அவங்களோட கூட சேர்ந்து இந்த பூமியின் ஜனமே என்ன பண்ணணும், ஆளுகை செய்யும். அவங்க நீதிக்கு என்ன பண்ணணும், கொண்டு வரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆளுகை செய்யும் போது நிறைய ஆளுகைகள் இருக்கு சரிங்களா. இரும்புக்கோள் ஆட்சி இருக்குது, அயன்கோள். அப்படி பண்ண முடியுமா? அது தேவன் வச்சிருக்கிறாரா? இறக்கம் இல்லாத ஆட்சிகள் பக்கம் இருக்குது, அனுமதி தேவன் வச்சிருக்காரா? அப்படி நீங்க செய்ய முடியாது. உலகத்தை என்ன பண்ணணும், நீதி உள்ள அன்புள்ள பாருங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க சரிங்களா. மார்வெல் ரூலர்ஸ், மெர்சிஃபுல் பீஸ். இந்த வார்த்தையை நாங்க யூஸ் பண்றோம். இதுக்காக இந்த பர்பஸ். நீங்க எப்படி இருக்கணும், அன்பின் ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் உலகத்துல நீங்க ஆட்சி செய்யும் போது அன்பின் ஆட்சி. ஏன்னா நீங்க ஆட்சி பண்ண நீங்க ராஜா வாங்கிக்கிறீங்க, பவர் வாங்கிக்கிறீங்க. வரவங்கள யார், ஜனங்களை யார்? கீழான ஜனங்கள், பாவியான ஜனங்கள் இல்லைங்களா. மோசமான அவனுக்கு பலவீனமானவனாக வருவான் இல்லையா. யோசித்து பாருங்க, நீங்க நிறைய எல்லாம் இந்த பாவிங்க இவங்க இல்லைங்களா, குடிக்காரங்க எல்லாம் வருவாங்க காட்சியத்துல. அவங்க எப்படி என்ன பண்ணணும், அவங்க போயிட்டு நீதி காமிச்சிட்டு இல்லையா பவர் காமிச்சவங்க என்ன ஆகும், அவளைத்தான் வரவும் முடியாது. அந்த மாதிரி ரூலர் தேவனுக்கு வேண்டாம். அதாவது தேவன் என்ன பண்ணிட்டார் கேட்டீங்க, இந்த புது சிருஷ்டியை உருவாக்குறது என்ன பண்ணலன்னா பர்பஸ். ஒரு புது சிருஷ்டி உருவாக்குறது ஒரு பர்பஸ், இன்னொன்னு பூமியின் ஜனங்களை ஆளுகை செய்யணும் ரெண்டாவது பர்பஸ். அதுக்கு பூமியிலிருந்து தான் செலக்ட் பண்ணும் புது சிருஷ்டி. அது பாவியான மனுஷன் தான் செலக்ட் பண்ணும். அவனுக்கு ரொம்ப கீழான நிலைமையிலிருந்து எல்லா அனுபவத்தையும் கற்றுத்தரமா இருக்கணும். நல்லா பணக்காரங்க அவங்க எந்த அனுபவமும் இருக்காது. ஒற்றை தேனாங்க போயிட்டு இங்கிலாந்து ராணிகிட்ட போயிட்டு, ராணி எங்களுக்கு சாப்பிடுறது பிரெட் இல்லை, கஷ்டத்துல இருக்கிறோம் ஆரம்பிச்சாங்க. பிரெட் இல்லை, கேக் சாப்பிட்டு போங்க, என்ன இப்போ பிரெட் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு பசினால என்னவே அந்த மாதிரி ராஜாக்கள் எங்க தேவன்ட்ட தேவையாது, எல்லா அனுபவங்களை பற்றிருக்கணும். அதனால இந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அந்த தேவன் விருதுக்காக நம்ம பார்க்கறோம் புரியுமாங்களே. இதை நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி பர்பஸ் இல்ல, இன்னொரு பர்பஸ் கூட இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு கிரகங்கள் காலியா இருக்குது, அதுல எல்லாம் கூட சிருஷ்டிப்புகளை நாம் செய்ய போகிறோம். படிச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா? அதாவது அதுக்காக நம்மள செஞ்சிருக்காரு. காலியா வச்சிருக்காங்க எல்லா சூரியன்களும் காலியா இருக்கிற கிரகங்கள் இவ்வளவு நம்ம பார்த்துங்க. அதெல்லாம் காலியா இருக்கிற தேவன் செய்யணும், கிரியேட் பண்ண போறாரு. யாரை வச்சு? இதெல்லாம் நம்ம யோசித்து பாருங்க. என்ன தேவன் இவ்வளவு பெரிய வேலையா? அப்படி சங்கீதம் 102 15 இருந்து 102 15 இருந்து நீங்க படிக்கலாம். 18 வருஷம் கர்த்தர் சீயோனை பற்றி தனது மகிமையினால் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாலங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். இவங்க பின் சந்ததிக்கு சிருஷ்டிக்கப்படும் ஜனம் ரிசரக்ஷன் வரவங்க கிடையாது. என்ன பண்ணுவீங்க? people that people not yet created அப்படின்னு போட்ட பாத்தீங்களா. சிருஷ்டிக்க இன்னும் அவங்க சிருஷ்டிக்கப்படவே இல்லை. ஆனா உயிர்த்தோட வரவங்க ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு மரணத்துல விழுந்து ஏஞ்சி வரவங்க. இது பார்த்தீங்கன்னா கிரகங்களில் இன்னும் சிருஷ்டிக்கப்படாத ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சிருஷ்டிக்கிற வேலை யாருது? 1,44,000 சிருஷ்டிக்க போகிறவங்க. சரிங்களா? எவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் நினைச்சா அவங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி தேவனே இவ்வளவு பெரிய வேலை, இந்த மாதிரி நாங்க ஒரு புது சிருஷ்டியை உருவாக்க முடியுமா? எங்க கையில கொடுத்துருக்கீங்களே, நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வேலை இருக்குது.
தேவனே நீங்களும் எங்களுக்குள்ள ஏதாச்சும் செஞ்சு விட்டீங்கன்னா நாங்க அப்படியே வந்துடுமே இல்லையா? நான் தேவன் இன்வால்வ் ஆகாரா நம்ம இந்த புது சிருஷ்டி செய்யும்போது? இன்வால்வ் ஆகாம நம்மளால செய்ய முடியுமா? இப்படி கேட்டாலும் ஆமாட்டீங்க, அப்படி கேட்டாலும் எப்படி உதவி செய்வார்? இல்ல அது ரொம்ப முக்கியமான கவனிங்க. நீங்க 50% எஃபர்ட் போட்டீங்கன்னா அவரு, நீங்க 10% போட்டீங்கன்னா அவர், நீங்க 50%, நீங்க 100% போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கிருபை காமிப்பாரு, பரிசுத்தாய் கொடுப்பாரு. பரிசுத்தாய் மூலமா தான், அவருடைய கிருபை மூலமா தான் இதை உருவாக்கும். ஆனா நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க இருக்காரு. நீங்க எஃபர்ட்டே போடலன்னா செய்வார் அப்போட, சரிங்களா? கட் பண்ணி விட்டுடுவார். புரியுதா? இப்ப புரியுது பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் தனிக்கொடாக இருக்கிற கொடி எதுவோ அதை கட்டி. சரிங்களா? கனியில என்ன இப்ப சொல்லுங்க, கனியில என்ன? இப்ப திராட்சை செடி வச்சுக்க, சொல்லுங்க, கனியில என்ன? திராட்சை செடியுடைய கனி எந்த பலன் என்னது? திராட்சை செடி தான் லிட்டரலாக சொல்லுங்களேன். திராட்சை செடி என்ன வரணும்? திராட்சை பழம். அதான் கனியா? அது 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 இவர் சொல்ற கனி கிடையாது. அது என்ன கனி? நிறைய நிறைய பழம். கனினா அவங்க வந்துட்டு 18 மார்க் வாங்கிட்டாங்க. இன்னொரு 20 மார்க் ட்ரை பண்ணுங்களா? இதெல்லாம் ஓகே. நீ பாத்தீங்கன்னாக்கா கனின்னு என்னன்னா, கனின்னா பழம் கிடையாது. டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க. கனின்னு என்னன்னா, இப்போ ஒரு சீட் போட்டார், கோதுமை விதைச்சது. பழமும் உடுதுக்குள்ள கட்ட முடியுமா? ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டாரு. ஏன் வெட்டினாரு? ஏன்னா கனி இல்லை. கனியில என்னன்னா கிரியைகள். என்ன கிரியை வேணா? ஒரு விதை போட்டு 10 நாள் கழிச்சு ஒரு கீரை கலந்துக்கணும். என்ன கீரை வரணும்? ஒரு மிளகு வந்துக்கணும். அதுதான் கனி. 10 days கனி கொடுத்து அப்படின்னா அடுத்த 10 நாள், அடுத்த 10 நாள் என்ன ஆகும்? இன்னொரு இலை வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிட்டா இந்த மாதிரி கிரியை காமிச்சுட்டே இருக்கணும். கிரியே இல்லாம இருந்தாக்கா தேவனம் வரணும், வெட்டி கனெக்ஷன் கட்டு. என்ன தேவன்? நான் பைபிள் ஸ்டூடெண்ட். பைபிள் ஸ்டூடெண்ட் புது சிருஷ்டியா? பைபிள் ஸ்டூடெண்ட் புது சிருஷ்டியா? கிடையாது. புது சிருஷ்டி என்பது மனுஷன் கிடையாது. நல்லா நீங்க புது சிருஷ்டி என்பது மனுஷன் இல்லை. அதே மாதிரிதான் சிந்தை. இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றது தெரியுங்களா? இந்த உலகத்துல மனுஷர்கள் எல்லாத்துக்குமே ஐம்புலன்கள் யூஸ் பண்ணும். இப்ப நீங்க போய் கேட்டு மனுஷன் போய் கேட்டு, நான் தமிழ்ல தான் பேசுவேன், இவங்க இங்கிலீஷ்ல சொல்றது மனுஷன் போய் எவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு கேட்கறாருன்னா, சும்மா நான் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு நான் என்ன சொல்லுவான்? சொல்லுவான் இல்லையா? 6 சென்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஆனா 6 சென்ஸ் யூஸ் பண்றாங்களா? இல்ல. என்னென்ன யூஸ் பண்றாங்க? 5 தான் யூஸ் பண்ணணும். எது? பார்க்கிறது, கேட்கிறது, தொடுறது, டேஸ்ட், அப்புறம் ஸ்மெல். இதுதான் யூஸ் பண்றாங்க. அப்ப எத்தனை யூஸ் பண்றாங்க? 5 அறிவு யாருக்கு இருக்குது? மனுஷன் தான் இருக்கா? ஆனா மனுஷன் இப்ப எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம்? 5 தான். கேட்க என்ன சொல்லிட்டு இருப்பான்? நம்மளுக்கு ஒரு திருப்தியா தெரியுங்களா? 6வது யூஸ் பண்ற ஒரே ஆள் யாரா? எது 6வது அறிவு? எது 6வது அறிவு? ஆவிக்குரிய சிந்தனை. பாத்தீங்களா? ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்.
இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆவிக்கு அது யூஸ் பண்றாங்களா? அதுதான். அதனால உலக ஜனங்கள் பார்த்தா தான் நம்புவார். கல்வி பாத்தீங்களா? கேட்டா நம்புவார். ஏன்னா டேஸ்ட் பண்ணா நம்புவார், தொட்டு பார்த்து நம்புவோம், மூணு பார்த்து நம்புவோம். இல்லையா? இவ்வளவு அவங்க அங்க இருக்கு. இவ்வளவு எதுனால அவங்க புது சிருஷ்டி பார்த்த நம்பர் தெரியுங்க. பார்த்து நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க புது சிருஷ்டி ஆகலன்னு அர்த்தம். பாத்தீங்களா? கேட்டு இப்ப காது நான் கேட்டேனே, நீ கேட்டு நம்பிட்டீங்களா? புது சிருஷ்டி புது சிருஷ்டி அப்படி பண்ணாது. பார்த்து நான் பார்த்து சொன்னேன், ஆனா அவர் புது சிருஷ்டி நம்புறது இல்லை. அவர் என்ன பண்ணுவாருமா? புது சிருஷ்டி யோசிக்கணும், ஆவிக்குரிய சிந்தை யூஸ் பண்ணணும். இவன் சொல்றது உண்மைதானா? இப்படி நடக்குமா? சான்ஸ் இல்லையே. அவர் வந்து ஒரு இல்ல புது சிருஷ்டியாச்சு, அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கான். விசாரிக்கணும் இல்லையா? அது அந்த ஆக்ஷன்ல பார்க்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். அதுதான் சொல்றாரு, உலக ஜனங்கள் பார்த்து தான் நம்பிடுவான். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு பார்க்கறதுக்கு யார் வச்சிருக்க தேவன்? பார்க்கறதுக்கு அவர் ஒருத்தர் தான். மீதி யாரும் என்ன பண்ண முடியாது. இப்போ சகோதரர் பார்க்கிறோம், நல்ல ஒரு மனுஷன், குட் கேரக்டர், எப்படி சொல்லுவோம்? கிரியைகள். என்னென்ன கிரியைகள் பார்க்கலாம்? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் ஒரு விட்னஸ் பண்ணிட்டாங்க, அவர் எப்படி வேலை செய்வார் தெரியுங்களா? எல்லா வேலையும் கிளீன் பண்ணுவார், கூட்டுவார், அவர் தான் எல்லா டாய்லெட்ல அப்படி கிளீன் பண்ணுவாரு. அவர் எல்டர்களுக்கு வந்து ரொம்ப கேரக்டர் பார்த்து நான் இப்ப கேட்கல. அப்படி சொல்ல முடியுமா? புது சிருஷ்டி அப்படி கிடையாது. பார்த்தீங்களா? ஏன்னா புது சிருஷ்டி என்பது சிந்தை. பார்த்தீங்களா? அதுக்கு எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க நல்லா யோசிக்கணும். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல எப்போதும் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கவே கூடாது. எந்த சின்ன ஃபெயிலியர், பெரிய ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கவே கூடாது. எந்த ப்ராஜெக்ட்னாலும் நான் எல்லாம் வந்து சின்ன ப்ராஜெக்ட் தான் எடுக்கிறது. அப்பதான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு டெக்னிக். சரிங்களா? இந்த வருஷத்துல நான் அப்படி சொல்லவே கூடாது. அது பெரிய ப்ராஜெக்ட். ஒரு வருஷத்துல எதுவும் பண்ண முடியாது. என்ன ஃபெயிலியர்? இந்த வருஷத்துல நான் இதை செஞ்சேன்னா அந்த வருஷத்துல நீங்க அதை தட்டு செய்யவே முடியாது. ஏன்னா வருஷம், ஒரு வருஷம் ஒரு பெரிய பீரியட். அது சக்சஸ் ஆகுது. புது சிருஷ்டிக்கு நீ என்ன பண்ணிக்கணும்னா சின்ன ப்ராஜெக்ட் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 5 நிமிஷம் ரொம்ப சின்னது. நீ உங்களை மாதிரி சின்ன 1 hour 1 day அவ்வளவுதான். நான் என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே 1 day தான். அது உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். காலையில் எந்திரிச்சு வருவேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், என்ன சாப்பிடலாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறது புது சிருஷ்டி. தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏன்னு சொன்ன தேவனுக்கு ஒரு சல்யூட் இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவன் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல என்னுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லாத நான் என்ன பண்ண போறது இல்லை, செய்யவே போறது. இப்ப இந்த உலகத்துல இவ்வளவு சிருஷ்டிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு கிரேட் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா? கிரேட் பீப்புளுக்கு தேவன் கொடுக்கல. ஏன் அப்படின்னாக்கா, ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு இந்த இந்த பிளான் அட்ராக்டிவா இல்லையா? லெஸ் அட்ராக்டிவ் அப்படி சொல்லிட்டார். ஏன்? அவங்களுக்கு ஏதாச்சும் கிரேட் ஒர்க் கொடுக்கணும், படிக்கணும், போகணும், இது பண்ணணும், அந்த மாதிரி கொடுத்தாக்கா அவங்க பண்ணுவாங்க. விசுவாசிச்சா போதுங்க அப்படி சொல்ல எப்படி இது பிளான்? அவனுக்கு இது அது அட்ராக்டிவா இருக்கு. விசுவாசிச்ச போதுமா? பைத்தியக்கார எதை சொல்றான் போயிடும் கேட்க. இன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாரு? நம்மளையும் செலக்ட் பண்ணாரு. நீங்க சொல்லுங்க, உண்மையினாலும் எவ்வளவு இருக்கிறாங்க, பைத்தியக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு தேவன். அப்படி கிடையாது. இன்னைக்கு பர்டிகுலரா நம்மள செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அப்படி உண்மையில்லாதவங்கள நம்ம உண்மையில்லாதவங்க கிடையாது. ஏதோ இருக்குது, அதை பார்த்துதான் இன்னைக்கு ஒண்ணு உட்கார வச்சோம். அது சொல்றது எது? விசுவாசம்.
ஒபீடியன்ஸ், அது கூட நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. ஆமா, இதயத்துக்கு ஏற்றவா நம்ம இருக்கணும். எப்படி? எதை பார்த்து? வைராக்கியம் எல்லாத்துக்குமே இருக்குது. தீவிரவாதிக்கு வைராக்கியம் தான். இதெல்லாம் சொல்லுங்க நான் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் முன்னாடி போனீங்க. சொல்லுங்க. ஒரு கேரக்டர் பார்த்துட்டு தேவனுக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிட்டு, இவன் தான் இதுக்கு சரியான ஆளு கொடுத்தாரு. ஃபைட்டிங் பரவாயில்லப்பா, 50 மார்க் வாங்கிட்டீங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பாடி கரெக்ட். வேற போராடும் குணம், கரெக்ட். எதுக்காகன்னு சொல்லலையே, அதான் 50. வேற பரவாயில்ல, 100 மார்க்ஸ். அவர் நீதிக்காக போராடும் குணம். சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, சின்னதுல இருந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு கண்டிப்பா விழுந்துரு. நீங்க வீட்டுல கூட யாரும் ஸ்டப் பண்ணா, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு நம்ம எகேன்ஸ்டா போனா எப்படின்னு சொல்லுவோமா, இல்லை நீ தப்பு தப்பு தான் சொல்லுவோம். அதுதான் அந்த கேரக்டர். நீதிக்காக போராடும் குணம். நீதி நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஜீசஸ் பார்த்து சொல்றாங்க, நீர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசித்ததுனால தேவனே உன்னுடைய தோழரை பார்க்கணும் ஆனந்தத்தினால் அபிஷேகம் எதனால? அக்கிரமத்தை வெறுத்த நீதி விரும்பினார். நீதிக்கு போராடும் ஒரு குணம், நீதிக்காக. அதனாலதான் தேவன் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிறார். நீங்க யோசிச்சு பாரு, இன்னைக்கு உலகத்துல தேவன் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிறது காரணமே அந்த நீதிக்காக. அப்படி இருக்கும்போது நீதி என்ன? நீதினா நான் நினைக்கிறதுல நீதியா? அது இல்ல, தேவனுடைய பிளான், அவருடைய வார்த்தைகள் எது நீதியும் இருக்குது, அதான் செய்யறாங்க. அத்த காலையில நம்முடைய ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் 24 hours இல்ல, 12 hours தான் தூங்கிட்டு வந்தோம் இல்லையா? அதனால இந்த டே மாத்திரம் ப்ராஜெக்ட் சின்னதா முடிக்க முடியாது. இன்னைக்கு போனா இல்லையா அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம்? நான் இருக்கேன், எதுவும் தப்பு பண்ண நான் பண்றது இல்லை. இவ்வளவுதான் சக்சஸ். இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா செயின்ட் நீங்க தெரியுமா, பரிசுத்தவன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு காலையில ஏற்றோன்னு இதையே சொல்லியிருந்தான். அவ்வளவுதான், சின்ன ப்ராஜெக்ட். இன்னைக்கு அடுத்த நாள் இன்னைக்கு இப்படித்தான் போகும் வாழ்க்கை. சக்சஸ் அப்போ 1 year கழிச்சு திரும்பி பாருங்க, இன்னைக்குன்னு சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்படித்தான் புது சிஸ்டம். சக்சஸ் எப்படின்னா தேவனுக்கு விருப்பமானதை மாத்திரம் செய். ஒரு நாள் இதுதான் அந்த 6th சென்ஸ் யூஸ் பண்றது. சரிங்களா? 6வது புது சிருஷ்டி அப்படித்தான். தேவனுக்கு விருப்பமானதை மாத்திரம், நீதிக்கு நம்ம நினைக்கிறோம், இவ்வளவு பெருசு என் கையில கொடுத்தீங்களே, ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏதோ ஒரு சின்னதாக இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, அதை பிடிச்சிட்டு அப்படியே லைன் பிடிச்சி என்ன டயங்கல்ல போதும் அதே டயங்கலா இறங்க வேண்டியதுதான். நீங்க என்ன பேச பண்ண இப்ப பிரமிட்ல நம்ம ஒரு கல்லு எதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது? மூளைக்கல் டாப் ஸ்டோன், அதான் அந்த ஃபவுண்டேஷன். டாப் ஸ்டோன் ரெடி, டாப் ஸ்டோன் பிடிச்சி நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே இறங்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் நமக்கு. இதெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய ஒப்புமை. நீங்க எல்லாம் என்ன பண்ணு? அப்ப சொல்றாரு, எனக்கு அறிவே இல்லை, ஞானம் இல்லை, நீங்க எதுவும் ரொம்ப அழுத்த வேண்டாம். நீங்க பார்த்துட்டு என்ன பண்ண வேண்டியது? பார்த்துட்டா அப்படியே நீ போயிட்டே இருங்க. ஆனா என்ன ஆயிடும்? தேவன் உருவாய் எங்க உருவாக்குறார் தேவனே? இது எல்லாத்தையும் எங்க செய்யறாரு? இதெல்லாம் இந்த பிரமிட், இந்த கல்லுங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லு கூட அந்த ஏரியால இல்லையாம. இந்த மாதிரி எங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? எடுத்துட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். இதே தான் நீங்க பாத்தீங்கன்னா சாலமனுடைய ஆகும். சாலமன் டெம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே எங்க ரெடி பண்ணாங்க?
கல்லு காலையில கோல்டு கோல்டு இங்க வந்து செஞ்சாங்களா? மரம் இங்க வந்து செஞ்சாங்களா? இங்க ஒளியின் சத்தமோ சுத்தியும் சத்தமோ எதுவுமே, அது மரமாகட்டும், கோல்டு ஆகட்டும், வெள்ளி ஆகட்டும், கல் ஆகட்டும், எதுனாலும் எங்க எடுத்தாங்களோ அங்கேயே ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் நீங்க பாத்துக்கோ, எவ்ரி டே இது நடந்துட்டு தான் பாத்துக்கோங்க. இதெல்லாம் வருஷத்துக்கோ மாதத்துக்கோ ஒரு வருஷம் இல்லை, இது நம்ம கையில இருக்குது. நீங்க அந்த கல் ஆகுனா ஷேப்பிங் ஆயிட்டே இருக்கணும், பாலிஷிங் ஆயிட்டு இங்கதான். அப்புறமா தேவன் கூட்டு போய் அங்க பண்ணிக்காரு, எல்லாம் தேவன் பார்ப்பாரு. தேவன் எதுவும் பார்க்க மாட்டாரு, காட் ரெஸ்ட். அதுதான் நீங்க எவ்வளவு போடுறீங்க எஃபர்ட், அதாவது என்ன பண்றாரு, இருவே காமிப்பாரு, உற்சாகம் கொடுப்பாரு, பண்ணுவாரு. நல்ல போதனை கொடுப்பாரு, நல்ல டீச்சர் கொடுப்பாரு, பரிசுத்தாவி கொடுப்பாரு இல்லையா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாரு, நல்ல இங்கிலீஷ கொடுப்பாரு. இவரெல்லாம் தேவன் செய்யறாரு. ஆனா வளர்க்கிறது யார் கையில இருக்குது? அது எவ்ரிடே நீங்க பண்ணணும். ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட சம்டைம்ஸ் தேவன் கட் பண்ணி விட்டாரு, கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டாங்கன்னா கனெக்ஷனுக்கு உடனே மாடி வரல நினைக்கிறீங்க கிடையாது. கட் பண்ணி விட்டு உடனே செடி பீ வடங்கி போயிருமா? கொஞ்சம் பச்சையா தான் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு நாள் 2 நாள் ஆகும்போது அப்பதான் அப்பதான் வாடகை மாடி போயிருக்கா கரெக்டா தேவனை கட் பண்ணிட்டா நம்ம ஏதாச்சும் ஓட்ட வைக்க முடியுமா? நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படியே அந்த ஜீல் அப்படியே ஜீல் கம்மி ஆயிடும். மீட்டிங்க்கு போன வாரம் தானே வந்தோம். இப்ப நீங்க எப்போ வரீங்க? இந்த வாரம் அடுத்த மாசம் போலாட்டு இருக்கிற மீட்டிங்க்கு நீங்க அடுத்த மாசம் போனீங்கன்னா நிலைமை இருக்காது. மீட்டிங் டெய்லி போறோம், ஆனா ஏதாச்சும் புரிஞ்சாங்க? எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுவுமே புரியலன்னா இருக்கா? எப்ப புரியும்? ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நீங்களா இன்வால்வ் ஆகி படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது, புரியுது? இப்ப நான் பேசுறேன், ஒரு ஹவருக்கு மேலேயே பேசிட்டு இருக்கிறேன். டைம் சொன்ன இவரு மறந்துட்டு உட்காந்துருக்காரு. நான் எப்ப நிறுத்த போறேன்னு எனக்கு தெரியும். நீங்க தேசம் சொல்லிருக்கா அப்பதான் நிறுத்துவேன். ஓகே, பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சுக்கா என்ன சொல்லுவாங்க. நான் பேசுறதுனால நீங்க கேட்கிறீங்க, கரெக்ட். நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் ஆகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறீங்க. 17% தான் பிரயோஜனம். 17 முதல்ல சொல்லியிருந்தாக்க ஓரளவு அது யூஸ் ஆகுது இல்லை. மேக்சிமம் போனா ஒரு 20%, 80% ஏறாது. அதுதான் பேசுறது கேட்கறதுக்குள்ள வித்தியாசம். ஆனா இதே நீங்க இன்வால்வ் ஆகி படிச்சீங்கன்னா 70 to 80% நீங்க போகலாம். சரிங்களா? நீங்க இன்வால்வ் ஆகி படிச்சீங்கன்னா 70 to 80. நான் பேசுறது நீங்க கேட்டீங்கன்னா 17 to 20 தான். சரிங்களா? இது சைக்காலஜி. இப்ப நீங்க பேசுறது படிக்கிறதுக்கும் நீங்க ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? நீங்களும் தேவன்கிட்ட பேசுவீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்பேன். ஆனா நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவன் நம்மோடு பேசுவார். இப்ப நீங்க பேசுறதுனால பிரயோஜனமா, அவரு உங்கள்கிட்ட பேசுறது பிரயோஜனம்? அப்ப எவ்வளவு படிக்கணும்? படிச்சாதான் எனக்கு தூக்கம் வருது இல்ல, படிக்காத வரைக்கும் படிச்சா என்ன ஆகுது அப்படின்னா ஆர்வம் இல்லாம படிக்கும். படிக்கிறது எதுக்காக படிக்கிறோம்? தேவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு இல்லையா? என்ன சொல்ல வராரு சொல்லுங்க, ஆனாலே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதுதான் படிக்கிறது. அப்ப படிக்க படிக்க படிக்கதான் உங்களுக்கு என்ன ஆகும்? தேவன் நம்மோடு பேசுவாரு. அப்ப என்ன நமக்கு நல்லா புரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க, நான் எனக்கு கொஞ்சம் ஞானம் ரொம்ப கம்மி, அறிவு கம்மி, எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. கண்டிப்பா நீங்களும் ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டாம். சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க வந்துட்டு சரீரம் தான்,
தலையாக தலை தான் யோசிக்கிறீங்க. சரீரம் ஏதாச்சும் யோசிக்குமா? நீங்க சரீரம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அவரு என்ன பண்ணுவாரு? யோசிச்சுக்குவாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை மாதிரி நீங்க என்ன பண்ண போதும்? கேட்டா போதும். அவ்வளவு அவ்வளவுதான். சொல்றது கேட்டா போதுமா? இதுதான். அப்படி நீங்க அசால்ட்டா போனீங்கன்னா புரியுதுல தேவை. அப்படி எல்லாம் கிடையாது. சொல்றத செஞ்சாகணும். அப்ப என்ன பண்றாருன்னா அப்ப ரூல் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க சொல்றது கேப்டன் கேப்டன் சொல் ரூல்ஸ் ரூல்ஸ் என்னது? நீங்க எப்படி யோசிக்காதீங்க. அவர் சொல்றாரு செய்யணும், சரி சொல்றது அப்படி இல்ல, சொன்னா அப்படியே செய்யணும். அதான் ரூல்ஸ். ஜீசஸ் கிறிஸ்து என்ற ரட்சிப்பின் அதிபதி, நீங்கள் சேவர்கள். அது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுங்களா? ஒரு சோல்ஜருக்கு ஒபே, அவ்வளவுதான். ஒபே, சொல்லுங்க, செய். அப்புறம் பார்த்து எங்க வீட்டு மேலே போட சொல்லிட்டு சார், உங்க பார்த்து வேண்டாம், டக்குன்னு போடணும். அவ்வளவுதான். யோசிக்கலாம் கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன செய்யணும். அவ்வளவுதான். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்களே, இப்படி ஓட முடியும் கண்ணால? அப்படியா? அப்படி இல்ல. அவர் மெயின் பண்ணீங்க மாத்தி போகணும். உங்களுக்கு என்ன தேவை அவர் என்ன பண்றாரு? நீங்க அப்படி வழிகளுக்கு போகும்போது என்ன பண்ணிடுவாரு? கூப்பிட்டு அப்படி சொல்லுங்க. இன்னொரு அதிகபட்சம் போகும்போது அவர் உங்களுடைய மனவாங்க, நீங்க அவருடைய அவருக்கு என்னதான் உங்களுக்கு தேவை அவரே பண்ணுவாங்க. நீங்க அவருக்கு கீழ்படுத்த போதோ அவருக்கு ஃபுல்லா அனுபவமா காமிக்கும். சரிங்களா? அப்படிதான் தேவன் என்ன பண்றாருனாக்கா நமக்கு மாற்றி அதுல கூட மனவாட்டியில கூட நீங்க புத்தி உள்ள மனவாட்டியா இருக்கணும். அப்போதான் எல்லாம் செய்வார் இல்லையா? புத்தி இல்லாத மனவாட்டி இருந்தாக்கா தேவன் நமக்கு எதுவுமே செய்வது. நீ யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியை தேவன் நமக்குள் சிருஷ்டிக்கிறார். அப்படிப்பட்ட புது சிருஷ்டியை தேவன் நமக்குள் சிருஷ்டிக்கிறார் சொல்லும் போது நீ ஒரு நாளும் எவ்வளவு இந்த எஃபர்ட் நீங்க போடணும். நீ பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் போது வெறும் நீங்க செய்யுது, நீங்க அவரை பார்த்துருங்க போதும், அவர்கிட்ட கேட்டுருங்க போதும், அவர் கொடுக்குறத மாத்திரம் சாப்பிடுங்க போதும். இவ்வளவுதான். அவர் மாத்திரம் அவ்வளவுதான். வெறும் ஜீசஸ் கிரைஸ்ட். யாரை பார்த்து நீங்க ஓடணும்? அவ்வளவுதான். முதல் புது சிருஷ்டி. நான் என்னுடைய சகோதரன் இவர் தான் சத்தி சொன்னாரு, இவரை பார்த்தே நான் உடனே காரணமா சொல்லாது. யார் பார்த்தா ஓடணும்? அவர் மாத்திரம் நமக்கு கொடுத்துருக்குறது. அவர் பார்த்து மாத்திரமே வந்துட்டு இங்கே போக வேண்டிய பெரிய மாணவர்கள் பல ஒரு வசனத்தை நம்ம படிச்சலாம். கடைசி 1 Corinthians 2:9 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை, காரணம் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோற்றவும் இல்லை. பாத்தீங்களா? 5 சென்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். மனுஷனுக்கு என்ன செய்யுதா? கண்ணில் அவனால பார்க்கவும் முடியாது. ஜென்ம சுவாமான மனுஷனா இருந்தா கேட்கவே முடியாது, நீங்க உணரவும் முடியாது. அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதுதான் 6th சென்ஸ். ஆவிக்குரிய உணர்ச்சி. இது மத்தா தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கும். 14ஆம் வசனம் படிச்சு 14. வசனம் 14. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாக அவைகளை அறியவும் மாட்டான். அது ஜென்ம சுபாவம். 5 சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 6th சென்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா பாத்துக்க. எல்லாத்துலயுமே உங்களுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம முக்கியம் பார்த்துக்கணும். பெரிய மாணவர்கள் நீ சொல்றாங்க, ஒரு புது சிருஷ்டியாக இருந்தா அந்த புது சிருஷ்டி இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி பேசும் இல்லையா? எப்படி வாழும், எப்படி அன்பு காமிக்கும், எப்படி அது குடும்பத்துல இருக்கும்,
நீ யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கு யோசிச்சு. அதுதான் சொல்லிட்டாங்க, இது எப்படி எல்லாம் இந்த உலகத்தில் நீங்க ஜீவிக்கணும் அப்படின்றதான் நமக்கு 17 பாடங்கள் கொடுத்து. நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் 6th வால்யூம் தான் இல்லைங்களா. புது சிருஷ்டி அப்படிங்கிற புது சிருஷ்டி அது அப்படியே சொல்லிட்டு வராரு. அதுக்கும் தேவை ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்காரு, அழைப்பு, அப்புறமா அதனுடைய அதை தெரிந்து கொள்ளுதல், அதனுடைய ஒழுங்குமுறைகள், ஆர்டர் டிசிப்ளின் இருக்குது. புது சிருஷ்டிக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது, புது சிருஷ்டிக்கு ஒரு சேலத்துக்கு ஓய்வு நாள் இருக்குது, புது சிருஷ்டிக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சிருக்காரு, புது சிருஷ்டி பேப்டிசம், பாஸ் ஓவர், அதாவது மேரேஜ். அவங்களுடைய மேரேஜ் நீங்க முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டி எப்படி 6th சென்ஸ் யூஸ் பண்றோம், அதை யூஸ் பண்ணி தான் நீங்க இன்னொரு ஒரு புது சிருஷ்டியை நீங்க கண்டுபிடிக்கணும். தவிர்த்து ஐம்புலன்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க புது சிருஷ்டி இருக்க முடியாது, கட் பண்ணிடலாம் தேவன். அதுல நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பேரண்டல் ஆப்ளிகேஷன் இருக்குது. உலகத்துல நம்மளுடைய கடமைகள் என்ன இருக்குது, பெற்றோர்களாக நம்மளுடைய கடமைகள் என்ன இருக்கு, நமக்கு வரக்கூடிய இழப்புகள் என்னென்ன இருக்குது, அப்புறமா இந்த உலகத்துல நம்மளுடைய சம்பந்தம் என்ன இருக்குது. நீங்க பார்த்தா நெக்ஸ்ட் நம்மளுடைய உயிர்த்தது எல்லாம் தேவன் வச்சு தெரியுமா. சரி, இது இன்னைக்கு துவக்கமாக இருக்கட்டும். இந்த ஆராய்ச்சி நீ எப்ப செல்ஃபா பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவன் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.